ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி ஒரு ஆதிமண்டல் சீரிஸ் கொடுத்துருக்கேன். நேற்றே சொன்ன பார்த்தீங்களா, இன்றைக்கி ஒரு ரெகுலராக ஆதிமண்டல் சீரிஸ் தான் வரும். ஏன்னா மேரேஜ் எபிசோடோட ஃபைனல் எபிசோடு. இன்றைக்கி மேரேஜ் ஆச்சா ஆகலையா, அப்படியே ஆகியிருந்தாலும் யாருக்கும் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான ஃபைனல் மேரேஜ் எபிசோடு. ஓகே டியர்ஸ், ராதிமண்டல் சீரிஸோட ஸ்டோரியை பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்க ஸ்டோரியை பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் என்னன்னு பேசுவோம். என்ன கிளம்பிட்டு ரூம்ல இருக்கான்? வாடா, அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. போலாமா? ஆமா கிரிஷ், ஹைரா அப்பவே மாப்பிளையும் பண்ணி வர சொல்லிட்டாங்க. நீ வா, கிளம்புவோம். அண்ணா அவனை கூட்டிட்டு வாங்க போவோம். அண்ணா ஆதி, நீங்க 2 பேர் போங்க. என்ன குழந்தை தூக்கிட்டு வரேன், போங்க. பாப்பா நான் தூக்கிட்டு வரேன்டா. இப்ப நீ மாப்பிளடா. இல்லண்ணா இருக்கட்டும், இந்த தூக்கிட்டு நானே தூக்கிக்கிறேன். மச்சான் ரொம்ப ஓவரா பண்ணாத, மூடிக்கிட்டு வாடா. குழந்தைய நாங்க தூக்கிக்கிறோம். ஏன் அவ எங்களுக்கு குழந்தை இல்லையா? நாங்க தூக்கிக்கிறோம். மாப்பிள சாரா வாங்க. வாடா. உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்னு பார்த்தேன். ஏது குழந்தை தூக்கி வச்சிருக்கிறது கஷ்டமா? வாடா, அவ எங்களுக்கும் குழந்தைதான். நீ மாப்பிள்ளையா லட்சணமா வா. வாடா, அங்க ராதா வந்துட்டு இருப்பான். ஒன்னு வந்து மாப்பிள்ளை பின்னாடி வரக்கூடாது. மாப்பிள்ளை தான் முதல்ல வந்து நிக்கணும். அதுக்கப்புறம் தான் பொண்ணு வரணும். நீ என்னடா இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்கான்? வாடா. அது சரி, ராதா பேர் காதல் விழுந்துச்சோம். இவ ஆரம்பிச்சிட்டான். கிரிஷ், நானே கேட்கணும்னு நினைச்சேன். இது வரைக்கும் வாய் தந்து பேசுனதே கிடையாது. இப்ப சிரிக்கிறதும் அலறதும் இதே தானே வேலையை வச்சுட்டு இருந்தா. இப்ப என்ன திடீர்னு அம்மா மூச்சுக்கு 300 தடவை கூப்பிடுறோம். அதுவும் ராதாவை பார்த்தா மட்டும்தான் கூப்பிடுறானே. என்னடா கல்யாணத்துக்கு முன்னாடி ட்ரைனிங் கொடுத்துட்டியும்? அட நீ வேறண்ணா, ராதா பேரை கேட்டாலே அம்மான்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். நான் அப்பான்னு சொல்லி கொடுத்தா கூட கூப்பிட மாட்டானா? அம்மானு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியணும். அம்மாங்கிற வார்த்தையை மட்டும் அழகா சொல்றான். அதுவும் அவ பேரை கேட்டா போதும், உடனே அம்மான்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். டேய், இதாண்ட சொல்லுவாங்க குழந்தைய தெய்வமும் ஒண்ணுன்னு. குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு, ராதா தான் அவளுக்கு அம்மான்னு. உனக்குதான் எப்ப தெரியும்னு தெரியல. ஆதி, பாய் மூடுறான். தேவையில்லாத பேசிட்டு இருக்காதான். இப்ப என்ன போலாமா? ஐயர் அப்பவே கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்களா, போமா? சரி, ஆதி இப்ப என்ன சொல்லிட்டான்? அவனை தப்பா சொல்லலன்னா சரி வா, நீ இப்ப எதுக்கு டென்ஷன் ஆயிடு. சரி வா, அங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம போலாம். சரிண்ணா. ராதா, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு நம்ம ரூமுக்குள்ள இருக்க போறோம்? ராதா, நீ பாரு, கல்யாணத்துக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கழுத்தை தாண்டி ஏற போகுது. நீ என்னடா பயந்து நடிங்கிட்டு இங்கே இருக்க? இங்கே இருந்தா இந்த கல்யாணம் நடக்காதா? நான் ஒன்றும் பயந்தெல்லாம் நடங்கல. அப்பா இன்னும் வரல, என்ன கவலையா இருக்கேன். அப்பா வந்துருவாராடி. ராதா, உங்க அப்பா வரணும்னு நினைச்சானா கண்டிப்பா வருவாரு. ஆனா அவர் வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டாக்கா யாராலும் எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் நீ நினைச்சிட்டு இந்த டைம்ல கவலைப்பட்டு இருக்கிறது வேஸ்ட். நீ பாரு, அப்பவே உங்க மாமியாரு உன்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்தாங்க. ஐயர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டேன். இன்னமும் நம்ம இங்கே இருக்கோம். அவங்க என்ன நினைப்பாங்க? வா போலாம். சந்தியா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு அப்பா வராதது மட்டும் கஷ்டம் இல்லை, இன்னொரு விஷயமும் இப்ப பயமா இருக்குடி. பயமா? அது என்ன? ஓ, உங்க ஆளை நினைச்சு பயமா இருக்கும். அவருக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்றாரு. திடீர்னு தாலியை கட்டிட்டு இங்க பாஞ்சிட போறாருன்னு பயமா இருக்கும். ஏண்டி, உனக்கு வேற வேலையே இல்லையா? நான் அவனை இதை நினைச்சலாம் பயப்படலாம். என் பயமே வேற. ஓ, அப்ப அதை நினைச்சு எனக்கு பயமே இல்லையா? அப்ப அவர் பாஞ்சாலும் ஓகேவா? சந்தியா, ஒண்ணு கொலை பண்ணிட்டோம் பாத்துக்கோ. இப்படியே பேசிட்டு இருந்தேனா? எங்க சீரியஸா கேட்கலையா? எப்ப பாரு விளையாட்டு பண்ணணும். சரி சரிடி, கோவப்படாத. ரொம்ப நீ டென்ஷனா இருக்கியா? அதான் உனக்கு கூல் பண்ணலாமே. சின்னதா ஒரு காமெடி ரொம்ப ட்ராஜடி ஆயிடுச்சோ? சாரி. சரி சொல்லு, இப்ப சொல்லு, உன் பயம் என்ன? நேற்று நைட்டு நீ ஆடி சைட் பேசுறதுக்காக போயிட்டாலும் அப்ப சித்தி ரூமுக்கு வந்தாங்கடி. என்ன மாதிரி அந்த காட்டிருக்கீ? அது ரூம்ல ஏசி ஒர்க் ஆகலையும் உன் ரூம்ல வந்து உருண்டு பரவாயில்ல வந்துச்சோ? சந்தியா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ காமெடி பண்ணிட்டு இருக்க. ஏன் சித்தி நைட்டு ரூமுக்கு வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? காட்டிரி ஏதோ குண்டை தூக்கி போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அதை குழந்தை பிள்ளை மக வாடி போயிருக்கேன். அப்படி என்னடி குண்டை போட்டாவ சொல்லு. ஆமாண்டி, சித்தி பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டாங்க. அவங்க நைட்டு சொல்றாங்க அவங்க கையில அந்த 20 லட்ச ரூபாய்க்கான செக்கை நான் கொடுக்கணுமா? கிறிஸ் சார் கிட்ட இருந்து வாங்கி அவங்க கையில நான் கொடுக்கணுமா? அப்படி கொடுத்தாதான் இந்த கல்யாணம் நடக்குமா? இல்லைன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்தி என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்களோ. என்னன்னா அந்த செக் அது கைக்கு போகணுமா? அப்படின்னா கல்யாணத்தை நிறுத்தி உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுமா? என்ன வந்த பிசாசுக்கு பணப்பேய்? இங்க வந்து இந்த பணப்பையை தான் காமிச்சிட்டு இருக்கோம் அவளா? ஏய், நீ மட்டும் ஊன்னு சொல்லு, இங்கே இதே இடத்துல அதை போட்டு தள்ளிடுறேன்டி. ஏய், நீ வேற சந்தியா, இப்ப என்னடி பண்றது? எனக்கு பயமா இருக்குடி. ராதா, இப்ப நீ எதுக்கு பயந்துட்டு இருக்கா? நம்ம ஒண்ணு பண்ணலாம், இதை கொண்டு போய் சார் கிட்ட சொன்னா என்ன? அதான் நீ வாழ அவர்கிட்ட சொல்லுவோமா? அதெல்லாம் நேற்று நைட்டே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். நைட்டே சொல்லிட்டியா? பரவாயில்லடி. ஆமா, எப்படி சொன்ன? ஃபோன்ல சொன்னியா? ஃபோன் பண்ண, ஆனா அவர் எடுக்கலாம். குழந்தை தூங்க வச்சதுனால சைலண்ட்ல போட்டுட்டாராமா. இல்ல, எனக்கு புரியல. ஃபோனை சைலண்ட்ல போட்டாரு, அப்ப ஃபோன்ல பேசல. அவர் ஃபோன் சைலண்ட்ல போட்டாருன்னு உங்களுக்கு எப்படி மேடம் தெரியும்? அப்போ நைட்டு நீ அவரை மீட் பண்ணீங்களா? ஆமா, அவர்கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லணும்னு நான் தான் அவர் ரூம் தேடி போனேன். அடி பாவி, இந்த பொண்ணையும் பால் குடிக்காம மூஞ்ச வச்சுக்கிட்டேன். இந்த பொண்ணை பால் இல்லை, பீரு பிராந்தி விஸ்கி ரம்மு ஜின்னு கோட்டா உட்கா மட்டானு இது எல்லாம் குடிக்கும் சாப்பிடணும்.
காமிச்சிட்டடி நீனு சந்தியா அப்படின்னா ஒண்ணும் இல்ல. நீ தப்பா நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. இந்த விஷயத்தை எப்படியாவது அவர்கிட்ட அர்ஜென்ட்டா சொல்லி ஆகணும்னு தோணுச்சு. எனக்கு காலையில சித்தி கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கன்னா அப்புறம் அந்த 20 லட்சத்தை அவர் வாங்கிட்டாருன்னா நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்ல. அதனாலதான் அவர்கிட்ட எப்படியாவது போய் சொல்லணும்னு தோணுச்சு. அவர்கிட்ட சொன்னா ஒரு தீர்வு கிடைக்கும்னு என் மனசுக்கு சொல்ல தோணுச்சு. அதான் ஃபோன் பண்ணி பார்த்தேன். அவர் எடுக்க வேணும். ஏன் உனக்கு கூட தான் பண்ணேன், நீ எடுக்க வேணும். நீ ஆள் கூட கடலை போட்டுட்டு இருந்த. யோசிச்சு பாரு, நான் தனியா தவிச்சிட்டு இருக்கேன், என்ன பண்ண முடியும்? அதான் ராத்திரி நேரம் கூட பார்க்காம அவர் ரூமுக்கு தேடி போயிட்டேன். ரூம் தேடி போனதெல்லாம் சரி. ஆமா, ரூம்ல போய் என்ன பண்ணீங்க? வேற பேச மட்டும் தான் செஞ்சீங்களா இல்ல வேற எதனா கசமசா? ஏறுமா, அவர் குழந்தைய வச்சிட்டு இருக்காரு. என்னடி இப்படிலாம் பேசிட்டு இருக்கா? ஓ, அப்ப மேடம்க்கு குழந்தை தான் டிஸ்டர்பன்ஸ். குழந்தை இல்லைன்னா அப்பெல்லாம் ஓகேவா? சந்தியா, இப்ப எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை இங்கேயே கொலை பண்ணிட்டேன். நான் ஜெயிலுக்கு போயிடும் பாத்துக்க. கூல் சரி, டென்ஷன் ஆகாத. ரூமுக்கெல்லாம் தேடி போனியா? ஒரு வேலை அவர் ஏதாவது மைண்ட்ல இருந்து நீ ஏதாவது மைண்ட்ல இருந்து 2 பேருக்குள்ள ஃபயர் ஆகி அப்படி ஏதோ ஆயிடுச்சான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நீ எப்படி எனக்கு தெரியும், ஆனா அவர் எப்படி எனக்கு தெரியாது பத்தியா? அவர் வேற ஏற்கனவே உன்னை ஒரு மார்க்கமல்ல கூட்டிட்டு இருக்காரா? ஒரு வேலை நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு நினைப்புல பாஞ்சிட்டாருன்னா அதான் இந்த ஸ்டோரியில எனக்கு கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. சந்தியா, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணாம். வா, வெளியில போ. ஐயர் அப்பவே கூப்பிட்டாருன்னு சொன்னால வா ஓ. இதுக்கு மேல கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன் உன்னை கொலை பண்ணாலும் பண்ணிடுவேன். பாடி போலாம். ஆமாமா, நீ இருக்க கோவத்துக்கு கண்டிப்பா பண்ணாலும் பண்ணிடுவேன். சரி சரி, நான் இதில் எதுவுமே பேசல. வா வா நம்ம போவோம். ஏதாவது எப்படி எதுக்கு இந்த கல்யாணத்தை பார்த்துக்கிட்டான்? என் மேல உள்ள கோவத்துலையும் என்கிட்ட பேசிருக்கலாம்லடி, என்கிட்ட சண்டை போட்டுக்கலாம்ல, என் சட்டையை பிடிச்சி கேட்டுருக்கலாம்லடி, என் காதலிக்கலாடானு என் முகத்துக்கு நேரம் சொல்லுடானு என் ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம்லடி. அது சரி, ஆம்பளை நானே அம்மாவுக்கு பயந்து இருந்துட்டேன். பொண்ணு நீ என்ன பண்ணுவ? உனக்கு ரொம்ப நோய் அடிச்சிட்டானா? இல்லடி, இதுக்கு மேலே உன்னை நோய் அடிக்க விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன்டி. நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். நீ என்ன விரும்பினு எனக்கு நல்லா தெரியும், நானும் உனக்கு விரும்பினு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அது வாய் வார்த்தையாக தான் சொல்லிக்கலாம். 2 பேர் மனசும் இப்பயும் ஒத்து போச்சு. இப்போ பிரிக்கிறது தான் நியாயமே இல்லை. பிரிக்கவும் நான் விட மாட்டேன்டி. நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். இந்த கல்யாணம் நடக்க கண்டிப்பாக நான் விட மாட்டேன். அம்மா, பெத்த பையனோட ஆசையை நிராசையாக்கணும்னு நினச்சிட்டீங்களா? விட மாட்டேம்மா. இதுக்காகவே கண்டிப்பாக நான் ராதா கத்த தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோமா? என்ன சொன்னீங்க? ராதா ஒரு வேலைக்காரி நம்ம வீட்டுக்கு மருமகளை வரக்கூடாதா? ராதா என் பொண்டாட்டிமா, அவ தான் என் வீட்டுக்காரி. நம்ம வீட்டோட மருமகளே அவதாம்மா. கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு வந்து உங்க முகத்துல காரியம் பூசலாம். நான் கிருஷ்ணா இல்லைம்மா, உங்க பிள்ளையும் இல்லை. என் ராதாவை என்கிட்ட இருந்து பிரிக்க இப்படியெல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்கன்னா உங்க பிளான் நடக்காதுமா. நானும் ராதா ஒன்று சேருவோம். என் ராதா எனக்கு மட்டும்தான். ராதா, என்ன மன்னிச்சிடுறீ. இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன். ராதா, இந்த தயவு செஞ்சு நான் கூப்பிட்டேன் பின்னாடி வந்துடுடி. எனக்கு கொஞ்சம் நேரத்தில் முகத்தை நட ஸ்டார்ட் ஆயிடும். விட மாட்டேன். ராதா, நான் வரேன்டி, வந்துட்டே இருக்கேன். தேடல் ஒரு கண்ணில் கூடல் ஒரு கண்ணில் ஒரு அதிசயம் மொழி அதை அறிந்திடுவோ. ஒரு மனிதனின் படை அதில் அது மழை வெயில் இரண்டுக்கும் குடை. ஓ கை ரெண்டும் சீராட்ட கொஞ்சம் சேவிச்சு கிடக்கும் திமிரா 10 வருஷம் பக்கம் இருந்து பார்த்ததில்லடி நானும். அந்த ராஜ கனவு திறந்தா பல ரகசியமும் தெரிஞ்சா பத்தியம் கிடந்த மாப்பிள்ள பையனும் பைத்தியமாக வேணும். அடிதாக்கும் மர கிளைய புறவழி நீ துணையா கூட வர என்ன குறை அது போதும். மரத்து மேல கூவுற ஒரு குயிலா வீட்டுக்குள்ள கூடு கட்டு அது போதும்.
போய் மாமேரி கலைச்சிருவாங்க. டேய் கிருஷ், பார்த்தது போதும். அங்க ஐயர் கூப்பிட்டாரு, வாடா. வேணாம் ஆனா வச்சுக்கணும் பார்ப்போம். டேய், என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல, ஐயர் கூப்பிட்டாரு, நம்ம சீக்கிரம் போனோம்னா இங்கேயே நின்று பார்த்துட்டே இருந்தா எப்படி? அங்க போனதான் ஆக வேண்டியதாகும். அதனால போலாமா? போலாம். என்ன நடக்குது? எனக்கு தான் பார்க்க அவ்வளவு கோவம் வருதுக்கா. கல்யாணம் நடந்துருமோன்னு ஒரு பக்கம் பயமா இருக்குக்கா. பயப்படாத கவின், என்ன மீறி இந்த கல்யாணம் நடந்துருமா? அப்படி நான் நடக்க விட்டு வேணா என்ன? என்னக்கா பேசுறேன்? பாத்துல கிருஷ்ண மண்ணமேடு வரைக்கும் வந்து உட்காந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ராதாவையும் கூப்பிடுவாங்க. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ கழுத்துல தாலி கட்டிடுவோம். அப்புறம் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்படி அந்த கல்யாணத்தை நிறுத்துறது? நம்மளும் என்னென்னமோ பிளான் பண்ணிட்டோம், ஆனா கல்யாணத்தை நிறுத்தவே முடியலையே. ஆமாண்டா, நானும் இந்த கல்யாணத்தை நிறுத்த என்னென்னமோ பிளான் பண்ணிட்டேன். அந்த ராதா கிட்ட நேரடியாவே போய் பேசிட்டேன். ஆனா அவ கொஞ்சம் கூட அசைந்து கூட மாட்டான், கொஞ்சம் கூட அவசர மாட்டான். அவ ஏதோ முடிவா இருக்கும், இந்த கிருஷ்ண கல்யாணம் பண்ணி ஆகணும்னு ஏதோ ஒரு முடிவுல இருக்கும். இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னா எனக்கு சரியா தெரியல. அது மட்டும் தெரிஞ்சதும் அதை பிடிச்சா போதும், இந்த கல்யாணத்தை இந்த நிமிஷமே நிறுத்திடுவேன். அதுக்காக நடத்த மாட்டேன், அதுக்காக கல்யாணம் நடக்கணும்னு விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன். ஆமாக்கா, நானும் என்னமோ பண்ணிட்டேன். அந்த கிருஷ்ணன் அவசர மாட்டான்க்கா. அவனும் தெளிவா இருக்கான், இந்த கல்யாணத்தை பண்ணி ஆகணும்னு ஒரு முடிவா இருக்கான் போலக்கா. அவனோட இந்த முடிவுக்கு பின்னாடியும் என்னமோ ஒரு காரணம் இருக்குக்கா, அது நமக்கு சரியா தெரியல. ஆமா கவின், கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருந்தவன் எனக்கு ரெண்டாவது கல்யாணம் வேணாம், என் ரோகிணி மட்டும்தான் வேணும்னு ஒரு வருஷமா தாக்கு பிடிச்சு தள்ளிட்டு இருந்தவன் இப்போ இவளை பார்த்ததை மயங்கிட்டானா என்னன்னு தெரியல. கல்யாணம் பண்ணி தீரணும்னு ஒரு முடிவோட இருக்கான். முன்ன மாதிரி கிருஷ்ணன் கிட்ட எந்த விஷயத்தையும் ஷேர் பண்றதில்ல. அப்படி ஏதாவது அவன் சொன்னா கூட நான் முன்னாடியும் ஏதாவது பிளான் பண்ணுவேன். ஆனா இவனும் சரி, அந்த மாமியார் கிழவியும் சரி, எதுவும் என்கிட்ட ஷேர் பண்ணவே மாட்டாங்க. இந்த மாமியாரை வச்சு அபசப்கணுன்ற ஒரு மேட்டரை ப்ளே பண்ணி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த மாமியார் கிழவி அதுக்கும் ஒரு முட்டை கட்டை போட்டுருச்சு. என் பிளான்ல எல்லாத்துலயுமே மண்ணளி விழுந்தது. அதுக்காக இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். அக்கா, எனக்கு இந்த கல்யாணம் நடந்துருமோன்னு தோணுதுக்கா. நம்ம கிட்ட கைவாசம் இருந்த எல்லா பிளானையும் பண்ணியாச்சு, அன்னைக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. இனி என்னதான் பண்றது? என்ன பண்றதா? அம்மா, நீ என்னமோ ஒரு விஷயம் சொன்னீங்க, ஏதோ ராதா பத்தி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, அதை நான் கிருஷ்ணகிட்ட சொல்ல போறேன்னு சொன்னீங்க. அது என்னாச்சு? என்ன ஆச்சா? நைட்டோட நைட் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவன் கிட்ட போய் சொன்னோம். அப்படியான்னு அவன் அசால்ட்டா கேட்கறான்க்கா. நீ போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, எது வந்தாலும் காலையில பேசிக்கலாம் என்ன அனுப்பி விடுறான்க்கா. அப்படி என்னடா விஷயம்? என்ன விஷயத்தை நீ போய் கிருஷ்ணகிட்ட சொன்ன? என்ன விஷயமா? அக்கா, அந்த ராதா இதுக்கு முன்னாடி ஒருத்தனை காதலிச்சிருக்காக்கா. என்ன கவின் சொல்ற? ஆமாக்கா, இந்த ராதா இதுக்கு முன்னாடி எவனையும் ஒருத்தனை காதலிச்சிருக்கான். இப்போ அவனை கழட்டி விட்டுட்டேன். இந்த கிருஷ்ண பணக்காரன்னு கேள்விப்பட்டதும் ரெண்டாம் தரமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குழந்தைக்கு அம்மா இருந்தாலும் பரவாயில்லன்னு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காக்கா. இது நேற்று அவன் ஃப்ரெண்டு அவளும் பேசும்போது நான் கேட்டேன். மறக்க முடியலையா, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாவது மறந்துடுவேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாக்கா. இந்த ராதா இதுக்கு முன்னாடி ஒருத்தனை காதலிச்சிருக்கலாம், இப்ப மறக்க முயற்சி பண்றான். டேய் கவின், இந்த விஷயத்தை நீ கிருஷ்ணகிட்ட சொன்னதுக்கு கிருஷ்ண என்ன சொன்னா? அக்கா, அவன் பெருசா ரியாக்ட் பண்ணவே இல்லக்கா. அப்படியான அசால்ட்டா கேட்டுட்டு இருக்கான்க்கா. என்ன சமாதானப்படுத்தி என்ன போய் பாடு, காலையில் இந்த கல்யாணம் நடக்கணுமா நிக்கணுமான்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன்னு என்ன அனுப்பி விட்டுட்டான்க்கா. அப்போ கிருஷ்ணகிட்ட நீ இந்த விஷயத்தை சொல்லியும் கிருஷ் பெருசா ரியாக்ட் பண்ணல, அப்படிதானே? ஆமாக்கா, அவன் கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, நார்மலா இருக்கான்க்கா. கவின், இந்த விஷயம் கேள்விப்பட்டேன், கிருஷ் கிட்ட மட்டும் தானே எந்த ரியாக்ஷனும் இல்ல, நம்ம ஏன் இதை மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது? அக்கா, என்னக்கா சொல்றேன்? இப்ப நீ என்ன பண்ண, நேரா அந்த மாமியார் கிழவி கிட்ட போற, போய் இந்த விஷயத்த நீக்கா எடுத்து சொல்ற. என்ன பண்றதுன்னு தெரியலக்கா, என் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க முடியல. நான் நேற்று நைட்டு என் கிருஷ் கிட்ட சொல்லிட்டேன், ஆனாலும் என் மனசு கேட்கல. அதான் உங்ககிட்ட சொன்னேன்னு. இதை கொண்டு போய் அந்த கிழவி காதுல போடு, அப்புறம் பாரு இந்த கல்யாணம் எப்படி நிக்குதுன்னு. அக்கா, அந்த பொம்பளை கிருஷ் மாதிரி கேர் பண்ணலாமா? எந்த ரியாக்ஷன் கொடுக்கலாம்னா என்னக்கா பண்றது? நீ சொல்றத சொல்லு கவின், ஆனா கல்யாணம் கண்டிப்பா நிக்கும். நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பிளான் நடந்துடும். ஆனாலும் இந்த விஷயத்தை விட்டுக்கூடாதுல, இதையும் சொல்லு. என்னோட பிளான் நடக்கும்போது நீ சொல்ற இந்த விஷயமும் யூஸ் ஆகும். போ, நீ போய் சொல்லு. இந்த கல்யாணம் நிக்கணும், நான் என்ன வேணாலும் பண்றேன்க்கா. இப்போவே போறேன், இப்போவே போய் அந்த பொம்பளை காதுல இந்த விஷயத்தை போட்டுட்டு வந்துடுறேன். போ கவின், நீ போய் உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளையும் பொண்ணும் தனி அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க, போயிடுவாங்க. கவலைப்படாத, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, ஐயர் கிட்ட எல்லா ஐட்டமும் வாங்கியாச்சு, அக்னி குண்டம் அது இது எல்லாமே வாங்கி வச்சாச்சு. ஏதாவது மிஸ் ஆயிடுச்சா? சரி, ஐயர் வரட்டும். ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட அவர்கிட்ட கேட்டுக்கோ. வேறு ஏதாவது எடுத்து வரணுமா? அடே, பழத்தட்டை எடுத்து வரல பார்த்தியா? அதான் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு நினச்சேன், பழத்தட்டுங்க விட்டுட்டு வந்துட்டேன். சஞ்சு, சஞ்சு, அங்கே ரூம்ல பழத்தட்டு வச்சிருக்கேன் பாருமா, பழத்தட்டுல கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. அங்க ஒரு 4 பழத்தட்டு இருக்கும், எடுத்துட்டு வாமா. சீக்கிரம் எடுத்துட்டு வாமா, டைம் ஆகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஐயர் வந்துருவாங்க. அத்தை, அத்தை. கவின், வாப்பா கவின். என்னப்பா கவின்? அம்மா, உன் அக்கா பூமி எங்க இருக்கா? அவளை கொஞ்சம் கூப்பிடுறேன், அவ எல்லாம் எனக்கு எந்த வேலையுமே ஆக மாட்டேங்குது. அக்கா அவங்க ஏதோ வேலையா இருக்காங்க, முடிச்சிட்டு வரேன்னு சொன்னாங்க அத்தை. அப்படியாப்பா? பூமி சொன்னா வந்துருவா. சரி சரி கவின், இன்னைக்கு கொஞ்சம் நேரம் உட்காருப்பா. அத்தை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அத்தை. உன்கிட்டயா? என்கிட்ட என்னப்பா பேசுறது?
கவின், இப்போ கல்யாணம் வேலையா இருக்கா, ரொம்ப பிஸியா இருக்கேன்ப்பா. நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுவாமா? என்ன ஏதுன்னு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுவோம். இப்ப போய் நீ உட்காரு போ. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அத்தான் முக்கியமான விஷயம் அத்தான் இப்பவே பேசி ஆகணும். அதுவும் இந்த கல்யாணத்தை பத்தி தான் அத்தான். கல்யாணத்தை பத்தியா? என்ன கவின், இந்த கல்யாணத்தை பத்தி நீ பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்னப்பா பெரிய மனுஷன் ஆயிட்டியா? அது சரி, கிறிஷ் கல்யாணம் பார்த்தனே, உனக்கு கல்யாணம் ஆசை வந்துருச்சோ? வெயிட் பண்ணு, கிறிஷ் கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். உன் கல்யாணத்தை சம்மந்திக்கிட்ட பேசி நாங்களே நல்லபடியா நடத்தி வைக்கிறோம், சரியா? கவின், பொண்ணு நாங்க பார்க்கணுமா இல்லை நீயே பார்த்துட்டியா? ஏதாவது லவ் வேண்டா அத்தைக்கிட்ட சொல்லுப்பா, மறைக்காத. லவ்வா? அது சரி, அது எங்க அமைது, அதுக்கு தான் பின்னாடி சுத்துறேன். இன்னும் ஒர்க் அவுட் ஆகலாம். ஐயோ அத்தான், இது ஏன் விஷயம் இல்லை அத்தான், கிறிஷோட விஷயம் அத்தான். கிறிஷோட கல்யாணத்தை பத்தி தான் பேசணும்னு சொன்னேன். கிறிஷோட கல்யாணத்தை பத்தியா? என்ன கவின், கிறிஷ் கல்யாணத்தை பத்தி என்ன பேச போற? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுதுப்பா, இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? அத்தான், இந்த கல்யாணத்தை பத்தி தான் முக்கியமா பேசணும். நான் இப்போ சொல்ல வர விஷயத்தை நீங்க கேட்டீங்கன்னா இந்த கல்யாணம் நடக்கணுமா வேணாமான்னு நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருங்க அத்தான். கவின், என்னப்பா பேசுற? கல்யாணம் நடக்கணுமா வேணாமா? இங்க பாரு, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நீ என்னப்பா தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? அப்படிலாம் நினைக்க கூட நினைக்காத. இங்க பாரு, நீ நல்லா பேசிட்டு நினைக்காத. நீ போய் உட்காரு போ, ஏதோ ஒன்று வார்த்தை பாத்துக்கிறேன். ஐயோ அத்தான், உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் சொல்ல வரது ஒரு முக்கியமான விஷயம். தயவு செஞ்சு அதை கேளுங்க அத்தான். காது கொடுத்து கேட்டதான் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். கவின், நீ எதை பத்தியும் பேச வேணாம். ஏதாவது சொல்லி இங்க எந்த குழப்பத்தையும் உண்டாக்க வேணாம். தயவு செஞ்சு போ. நானும் கிருஷ்ணன் எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும்னு நினைச்சேன். அப்படி இப்படின்னு போராடி இந்த கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இப்ப நீங்க எல்லாம் என்னன்னா ஆளாளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னன்னா பூமி அந்த தீ பத்திச்சு, அது அபசகனம், அது இதுன்னு பேசி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. இப்ப நீங்க பாரு கவின், யாரும் எதுவும் சொல்ல வேணாம். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அவ்வளவுதான். ஐயோ அத்தான், நான் முதல்ல என்ன சொல்றேன்னு கேளுங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா அதுக்கு பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும்ல. கவின், இங்க பாரு, பூமியோட தம்பின்றதால நான் அமைதியா பேசிட்டு இருக்கேன். ராதா பத்தி என்ன உனக்கு தெரியும்? இப்ப எதுக்கு ராதா நீ நல்ல பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா? இப்படியா பேசாத, அவ என் மருமக. அத்தான், இன்னும் கல்யாணம் ஆகல அத்தான். கல்யாணம் ஆனாதான் அவங்க உங்க மருமக. இப்போ அவங்க ராதா மட்டும்தான். கல்யாணம் ஆகுது ஆகலையும் நான் என்னைக்கு ராதாவை பார்த்தனோ அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன். அவதான் என் வீட்டு சின்ன மருமகன். அத்தான், நீங்க அவங்களை இவ்வளவு தூக்கி வச்சு ஆடுறதுக்கு அதுக்கெல்லாம் அவங்க வருத்தம் இல்ல அத்தான். அவங்க அவ்வளவு மோசமானவங்க. கவின், வேண்டாம் சொல்றேன்ல, போ. பூமியோட தம்பின்றதால பொறுமையா பேசிட்டு இருக்கேன், போ கவின். அத்தான், நீங்க என் மேல கோவப்பட்டாலும் சரி, என்ன கை நீட்டி அடிச்சாலும் சரி, நீங்க எங்க அம்மா மாதிரி, நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் எல்லாத்தையும் தாங்கிப்பேன். ஆனா உங்க குடும்பத்துக்கு ஒரு கெடுதல் நடந்தா அதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. உங்க மருமக தூக்கி வச்சு ஆடுறீங்க. அவங்க என்ன மாதிரி காரியம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்களாம் ஒரு நல்ல பொண்ணே கிடையாது, வீடு கட்டவங்க. டேய் கவின், வாய மூடுன்னு சொன்னேன். அவ என் மருமக. என் மருமகளை பத்தி தப்பு தப்பா ஏதாவது பேசணும். வேண்டாம் கவின், நான் சும்மா இருக்க மாட்டேன். அத்தான், நீங்க என் மேல கோவமே பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் சொல்ல வந்ததை சொல்றேன். நீங்க உங்க சின்ன மருமக சொல்லிட்டு இருக்கீங்களா? அவங்க என்ன வேலை பண்ணிருக்காங்க தெரியுமா? அவங்க வேறு ஒருத்தரை விரும்பிட்டு அவளை ஏமாத்திட்டு இப்போ உங்க பையன் பணக்கார பையன்றவனே இப்போ உங்க பையனை கட்டிக்க சம்மதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல தான், அவர் மறக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. நாம நேற்று நைட் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டேன், சே அடுக்கைக்கு வேற ஒருத்தனை தேடுறாங்க. டேய் கவின், அரைஞ்சிரும் பாத்துக்க. என் மருமகளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா? என்ன சொன்ன? என் மருமக வேற ஒருத்தனை விரும்புறாங்க. ஆமா, என் மருமக வேற ஒருத்தனை விரும்பினாதான். ஆனா இப்போ இந்த நிமிஷம் அவ மனசுல இல்ல. என்ன பாக்குறேன்? எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்க? என் மருமக சுத்த தாங்கும். எங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணிடக்கூடாது, எங்ககிட்ட எதையும் மறைச்சிடக்கூடாதுன்னு எங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் எல்லா உண்மையும் எங்ககிட்ட எப்பயும் சொல்லிட்டான். கிறிஷ்கிட்டையும் சொல்லிட்டான், என்கிட்டையும் சொல்லிட்டான். இப்ப நீ எடுத்துட்டு வரீங்க இதெல்லாம் பழைய விஷயங்கள், புளி தோண்டி புதைச்ச விஷயங்கள். அது வந்து நீ என்கிட்ட ராதா பத்தி பேசணும்னு சொல்லும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஏதோ ஒண்ணு பதிமா கேட்டுட்டு வந்தா என்கிட்ட என்னமோ நீ சொல்ல வரேன்னு. அதனால வேணா போ கவின்னு சொன்னேன். ஆனா நீ கேட்காம என் மருமகளை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டேன். தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுருக்க கவின். அவளும் உனக்கு அக்கா மாதிரி தான். உங்க அக்கா பூமி எப்படியோ அப்படிதான் ராதா உனக்கு. அத்தான், எனக்கு அவங்க மேல எந்த கோவம் இல்லை அத்தான். நம்ம குடும்பத்துக்கு எந்த துரோகமும் நடந்துடக்கூடாதுன்னா. கிறிஷ் வாழ்க்கை ஆல்ரெடி ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ மறுபடியும் கிறிஷ் வாழ்க்கை எதுவும் ஆயிடக்கூடாதா அந்த அக்கறையில தான் அத்தான். நீ சொல்றதெல்லாம் புரியுது கவின். ஆனா ஒருத்தவங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம நீன தானே நம்ம போயிட்டு எல்லார்கிட்ட சொல்லிட்டு இருக்க கூடாது. நேற்று நைட்டு கிறிஷ் கிட்ட சொன்னல, கிறிஷ் பாத்துக்கிறேன்னு சொன்னால, அப்புறம் அதையும் மீறி என்கிட்ட வந்து சொல்ற என்ன அர்த்தம் கவின்? கிறிஷ் கிட்ட சொல்லி எதுவும் நடக்கலன்னு என்கிட்ட சொல்லி ஏதாவது நடக்கும் பாத்தியா? எனக்கு புரியல. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் நாங்க போராடிட்டு இருக்கோம். ஆனா நீ ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டேன். இந்த கல்யாணம் நிக்கணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா? ஐயோ அத்தான், கல்யாணம் நிக்கணும்ல எங்க என்ன இல்லை அத்தான். கிறிஷோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். ஏற்கனவே கிருஷ்ணன் பல கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காரு, மறுபடியும் கஷ்டத்தை அனுபவிக்கப்படாதுன்னா அந்த ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொன்னேன். கவின், நீ எதை மனசை வச்சு பேசினாலும் எனக்கு தெரியாது. ஆனா இன்னொரு தடவை என் மருமகளை பத்தி தப்பா பேசாத. என்கிட்ட பேசுறதோட நிறுத்திக்கோ. இதை கொண்டு போய் வேற யார்கிட்ட சொல்லணும்னு நினைச்சா நான் மனுஷியா இருக்க மாட்டேன். பூமியோட தம்பின்னு தான் இப்பவும் பொறுத்து போறேன். அத்தான், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க அத்தான்.
நான் ஒன்றும் தப்பான அர்த்தத்தில் சொல்லலாம், நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ கவி, உன்னை தப்பாலாம் புரிஞ்சுக்கணும்லாம் இல்லப்பா. என் மருமகளை பத்தி சொன்னதும் எனக்கு கோவம் வந்துருச்சு. உங்க அக்கா பூமி நான் எப்படி பாக்குறேனோ அப்படிதான் ராதாவை பாக்குறேன். ஒருத்தர் மேலேயும் ஒருத்தர் கீழே வச்சு பாக்குறாரு என்ன எனக்கு கிடையாது. 2 பேரும் என் வீட்டு மகாலட்சுமியா, 2 பேரும் நான் ஒன்ன போலதான் பார்க்கணும். நீ அவளை பத்தி தப்பா சொன்னதும் எனக்கு கோவம் தாங்கல. இன்னொரு தடவை ராதா பத்தி இப்படிலாம் பேசாத சொல்றேன்ல. அவளும் உனக்கு ஒரு அக்கா மாதிரி தான், புரியுதா? சரி போ, நான் உனக்கு தப்பா தான் நினைக்கலாம். நீ நல்ல இடத்துல தான் சொன்னேன்னு எனக்கு புரியுது. சரி போப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே நடக்கும். நீ போ. சாரி அத்தா. நீ இருக்கட்டும் காமி, பரவாயில்ல. சே, எவ்வளோ பிளான் பண்ணாலும் எல்லா பிளானும் நமக்கு மிஸ் ஆகுது. அவன் மேலே அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை. ஒரு 2-3 தடவை பார்த்துருப்பாங்களா, அதுக்குள்ள அவ பேர்ல இவ்வளோ நம்பிக்கையும். சே, என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? இது பண்ணி நிறுத்த முடியலையே. அக்கா இதை பண்ணுன்னு சொன்னா, இதை வந்து சொன்னா நம்ம மேலேயே திரும்புறாங்களே. கொஞ்ச நேரத்தில் அத்தை என்ன தப்பா புரிஞ்சிருப்பாங்க. நல்லவன் இது ஏதோ பேசி சமாளிச்சிட்டேன். அக்காவை எதுவும் நினைக்கலாம், என்ன ஏதோ நினைச்சா கூட பரவாயில்ல. அக்காவை எதுவும் நினைக்கக்கூடாது. இப்போ எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? அக்கா கிட்ட பேச சொன்னா அக்கா இன்னும் வருத்தப்படுவாளே. என்னம்மா அமைதியா இருக்கா? அங்க பாரு, மாப்பிள்ள மன மேல போய் உட்காந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த ராதவையும் கூப்பிட்டுருவாங்க. அப்புறம் அவளும் போய் உட்காந்துருவான். ஐயரு தாலி எடுத்து கொட்டு கெட்டி மேலே சொல்லுவாரு. நம்ம என்ன அக்ஷதையை போட்டு நல்லா இருந்து வாழ்த்துட்டு போமாமா? என்ன தேஜா, உங்க அம்மாவை அவ்வளோ நல்லவ நினைச்சிட்டியா? அவ்வளோலாம் உங்க அம்மா நல்லவ கிடையாது. நான் நினைச்சது நடக்காம இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேனே. இந்த கல்யாணம் நடக்கணும்னா என் கைக்கு அந்த 20 லட்ச ரூபாய்க்கான செக்கை வரணும். அப்படி வரலாம் அந்த ராதா கழுத்துல தாலி ஏற விட மாட்டேனே. நேத்தே அதை அவளுக்கு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்நேரம் அவ செக்கை ரெடி பண்ணியிருக்கணும். மணமேடையில் போய் உட்காரதுக்குள்ளார அந்த செக்கை எப்படி வாங்குறேன்னு பாரு. அம்மா இங்க நின்று சொல்லிட்டே இருக்காத, போய் அதை சீக்கிரம் வாங்கிறதுக்கான வழியை பாருமா. எனக்கு படப்படன்னு இருக்கேன். இப்ப போய் உட்காந்ததும் 1000 தாலியை கொடுத்து கட்ட சொல்லிட்டு வரமா. அப்புறம் கல்யாணம் நடந்துடும். கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த மாப்பிள்ளை 20 லட்சம் தரமாட்டேன்னு சொன்னாக்கா என்னம்மா பண்ண முடியும்? என்ன தேஜா, உங்க அம்மா பார்த்தா உனக்கு அவ்வளோ முட்டாள் மாதிரி தெரியுதா? அப்படி லேசா விட்டுருவேனா என்ன? இப்ப பாரு உங்க அம்மா என்ன பண்றேன்னு. அந்த ராதா மணமேடையில போய் உட்காந்துருவா. என் பேச்சை மீறி அந்த மணமேடையில உட்கார மாட்டான். அவ அங்க உட்காரணுனாலே அந்த செக் என் கைக்கு வரணும். வந்த பிறகுதான் அதுலயே அவளை உட்கார வைப்பேன். என்னமாம்மா நீ சொல்றதெல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா நடக்கணும். எப்படியாவது நடக்கணுமா? செக்கு கைக்கு வந்தாதான் அவளுக்கு கல்யாணம் நடக்கணும். செக்கு மட்டும் வரலாம் இந்த கல்யாணத்தை இப்படியே நிறுத்திட்டு அவளை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வாமா, வீட்டுக்கு போவோம். கண்டிப்பா தேஜா, தரனா நான் பாக்குற பார்வையிலேயே அவ என் பின்னாடி வந்துகிட்டே இருக்கணும். அப்படி வரலனா நீ சொன்ன மாதிரி தொல்ல முடிய பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு தான் போகணும். ஆமாம்மா, இவளுக்கும் அதான் வேணும். ஆமாம்மா, அப்பா வருவார கல்யாணத்துக்கு? அம்மா அப்பா எப்பமா வருவாரு? சிந்து, நானே கதை கேட்டுட்டு இருக்கேன். அம்மா அப்பா ஏதாவது ஃபோன் பண்ணாரா? வரேன்னு சொன்னாரா? நான் ஃபோன் பண்ணிட்டேன் உங்க அப்பாவுக்கு. அவர் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாரு. வரதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல. நான் கூட பொண்ணு மேல உள்ள பாசத்துல கல்யாணத்துக்கு வந்துருவாருன்னு நினைச்சேன். ஆனா வர மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த ஆள் வர மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஏன் கேட்கறேன்னா, அவர் வந்துட்டாருன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுல்ல, அதுக்கு தான் கேட்கறேன். அப்ப அப்பா கண்டிப்பா வர மாட்டாருல்ல? அவருக்கு இவன் மேல பாசம் எது? அவரெல்லாம் வர மாட்டாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வர மாட்டாரு. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இன்னும் 10-15 நிமிஷத்துல முகூர்த்த நேரம் நெருங்க போகுது. கொஞ்ச நேரத்துல தாலி கட்டணும்னு சொல்லுவாங்க. இது மாதிரிக்கு வராத மனுஷன் முகூர்த்த நேரத்துக்கு மட்டும் நான் வந்தா நின்று போறாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம். நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். ஒண்ணு என் கைக்கு செக்கு வரணும், இல்ல இவளை திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். ஓய மூடு, ஏண்டி கத்துறா? இந்த கல்யாணம் நடக்காம முன்னாடியே சொல்லிடுமா. நான் இங்க நிக்கிறதுக்கு அங்க போய் அதையாவது சாப்பிட்டுட்டு இருப்பேன்ல. அப்புறம் கல்யாணம் என்ன கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. அப்புறம் நான் சாப்பிடாமலே கல்யாணம் நின்றுச்சு வச்சுக்கேன், எனக்கு சாப்பிட முடியாம போயிடும்மா. அதனாலதான் இப்ப கல்யாணம் நடக்குமா நிக்குமாமா? எருமை மாடு, நாங்க எதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கோம்? தின்னி பண்டாரம் தின்றதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்க பாரு. எருமை உன்ன ஏண்டி அம்மா டென்ஷன் ஆக்குறேன்? சிந்து, அம்மா ஏற்கனவே தலை வழியில இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாரு. இந்த கல்யாணம் நடக்கணுமா நடக்க கூடாதான்னு நான் முடிவு எடுக்கணும். சரி, நீங்க 2 பேரும் இங்க இருங்க, நான் மணமேடைக்கு போறேன். அம்மா நீ சொல்றதமா கரெக்டா, நாங்க இங்க இருக்கோம். நீ போய் நினைச்சதை செய்யுமா. அந்த செக்கு கைக்கு வரணும், இல்ல அவளை பிடிச்சி இழுத்துட்டு வாமா, வீட்டுக்கு கிளம்புவோம். இந்த மாதிரி பண்ணும்போது அப்பா பார்த்துட்டு என்னமா பண்ணுவேன்? ஏற்கனவே நீ அது கொடுமை பண்றதெல்லாம் அப்பா கண்ணில் படாம தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு அப்பா பார்த்துட்டாருன்னா என்னமா பண்ணுவேன்? அதெல்லாம் உங்க அப்பா வரமாட்டான், எனக்கு தெரியாது. உங்க அப்பனுக்கு அப்படியே இவன் மேல பாசம் பொங்கி வழிதான் என்ன வந்து நிக்கிறதுக்கு. இவ்வளவு நேரம் வராத அந்த ஆளு இதுக்கு மேற்கொண்டா வரப்போறாரு. அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பில்லை. இங்க என்ன நடக்குதுன்னு பாரு. ஒன்னு என் கையில காசு வரணும், இல்ல இவ வரணும். அப்படியெல்லாம் விட மாட்டேன்.
இந்த கல்யாணம் நடக்குமா நடக்கக்கூடாதான்னு இப்போ அது என் கையில தான் இருக்கு. நீங்க 2 பேரும் இங்க இருந்துக்கோங்க, நான் மணமேடைக்கு போறேன். பொண்ணு அழைச்சினாங்கம்மா. இருங்க சமயத்தை கூட்டிட்டு வரேன். வரட்டும். அவளும் மணமேடையில உட்கார விடக்கூடாது. முதல்ல வாங்க வேண்டியதை வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் உட்கார விடணும். மாப்பிள்ளையாண்டா பொண்ணு வந்ததும் எழுந்து நின்று சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மன மேடையில உட்காருங்க, சரிங்களா? சரி, சீக்கிரம் பொண்ணு அழைச்சிடுவாங்கம்மா, நாளை ஆகுதுல. அஞ்சனா, உங்க அண்ணி எங்க போனா? தாலி கட்ட நேரம் ஆக போகுது. உங்க அண்ணி எவ்வளவு கிளம்பி அவ எங்க இருக்கான்னு பாரு. நீ சொல்றதுக்கு முன்னாடி அண்ணன் கூட்டிட்டு வர போயிடுச்சு. அண்ணியை கூட்டிட்டு வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. வர சொல்லுமா. நெத்துக்குட்டி தூக்கிட்டு வரணும்ல. நெத்துக்குட்டி தெரியா குட்டி எங்க? எல்லாரையும் அண்ணனும் அண்ணியும் கூட்டிட்டு வருவாங்க, கொஞ்சம் அமைதியா இருமா. லித்துக்குட்டிங்கம்மா. இது தூங்கிட்டு இருந்தாப்பா, இப்ப எழுந்திருப்பா. பூமி தூக்கிட்டு வருவா, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. லித்துக்குட்டி நீங்க கையில வச்சுக்கோங்கம்மா. நான் பாத்துக்கிறேன்டா, நீ அங்க பாரு, அங்க இருக்கத பாரு. உன் குழந்தைய பத்திரமா பாத்துக்க, கவலையே படாத. சரிம்மா. ரொம்ப சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்கடா. அச்சச்சோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் சந்தோஷத்துல மண்ணு ஒளிவில போதே கண்ணா. ஏண்டா, என் குடும்பத்துக்கு பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாழணும்னு நினைப்பேன். அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும். அப்படி சும்மா இருக்கக்கூடாதுன்னு தான் உன் மொதல் பொண்டாட்டி உன்கிட்ட இருந்து பிரிச்சு ஓட விட்டேன். ஆனா அதையும் மீறி நீ 2வது கல்யாணம் பண்ண போறேன். இந்த 2வது கல்யாணம் நடந்ததானடா கண்ணா? எப்படி நடக்குதுன்னு பாரு. அண்ணியை பத்தி உனக்கு என்ன சரியா தெரியலடா கண்ணா. இப்ப பாரு இந்த கல்யாணம் எப்படி நிக்குதுன்னு. இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கான வெடி வந்துருச்சுடா கண்ணா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வெடியை நான் பத்த வைக்க போறேன். பத்த வச்சதும் இந்த வெடி படன்னு வெடிச்சு இந்த மண்டபமே அதிர்ந்து போய் நிக்க போதுடா கண்ணா. நீயும் கல்யாணம் நின்று போச்சுன்னு சோகத்துல வீட்டை பார்த்துட்டு போகணும். அடி ராதா, உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா என்ன பண்ண, இந்த குடும்பத்துக்கு தான் வாக்கப்படுவேன்னு நீ முடிவெடுத்திருக்க பத்தியா? அந்த முடிவு தான் ஒன்று நான் இப்போ பழி வாங்குற தருணமா வந்திருக்கு. நான் அப்பயும் உனக்கு எச்சரிக்கை பண்ணேன், இந்த கல்யாணம் வேணாம் போயிடணும். ஆனா நீ கேட்கலன்னா அதான் இப்ப நீ தான் என்னோட முதல் குறி. உன் மேலதான் இப்ப இந்த குறியை வச்சிருக்கேன். இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த மண்டபத்துல இருந்து வெளியில போகணும். இதோட கிருஷ்ணக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி இன்னைக்கு நடக்க போகுதுடி. சரி, வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். எங்க இருக்காங்க கேட்போம். ஹலோ, வந்தாச்சா? எங்க இருக்கா? மேடம், நான் வந்துட்டேன் மேடம். மண்டபத்துக்கு வெளியில தான் இருக்கேன். வெரி குட். நீ கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ள வா. உள்ள வந்ததும் நேரம் மணமேடைக்கு வா, வேற எங்கேயும் வராத. மணமேடைக்கு வந்து நான் சொன்னதை கரெக்டா செய். நீ கரெக்டா பண்ணிடுவல. இதெல்லாம் கவலையப்படாதீங்க மேடம். நீங்க என்ன சொன்னீங்களோ அது கரெக்டா கச்சிதமா முடிச்சிருவேன். ஆமா, கல்யாணம் பண்ண மனமடியில தான் இருக்கு. இந்த மணமேடைக்கு வரலாக மாப்பிள்ள மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்கான். அதனால தான் சொன்னேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு வான்னு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வா. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவளும் அங்கே வந்து நிற்பான். சொன்னதை கரெக்டாக செஞ்சிரு. ஏதாவது சொதப்பி எதப்பி வச்சிடாத. சொதப்புனா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. மேடம், சொதப்புறதான் அதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பே கிடையாது. விஷயம் இதான் சொல்லிட்டீங்களா, நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு தான் இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போவோம் மேடம். நீ கரெக்டாக பண்ணுவேனதான் உன்னை கூப்பிட்டுருக்கேன். நீ பண்ணிட்டேனா கை மேலே காசு. நீ மட்டும் எதுவும் பண்ணல அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. மேடம், கவலையை விடுங்க மேடம். நான் என்ன பண்றேன்னு மட்டும் நீங்க தள்ளி நின்று வேடிக்கை பாருங்க. அப்போ உங்களுக்கே புரியும் நான் யாருன்னு. பேசுறதாலும் நல்லா தான் பேசுறேன். இதை செயல்ல காட்டு, செயல்ல காமி, அப்பதான் நான் நம்புவேன். ஏ பூமி, சரி சரி, நான் சொன்ன மாதிரி வந்துரு. 5 நிமிஷம் கழிச்சு உள்ள வந்துரு. எங்க வீட்டுக்கார வந்துட்டாரு. இப்போ நான் பேசினா சந்தேகம் வந்துடும். நான் போனை வைக்கிறேன். நான் சொன்னதான் ஞாபகத்தில் இருக்கலாம். கரெக்டாக பண்ணிடு, வந்துடு. மேடம் கவலையை விடுங்க, அதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணிடுறேன். நீங்க இப்போ ஃபோனை வச்சுட்டு உங்க வேலையை பாருங்க. நீங்க யாருன்னே தெரியாத மாதிரி நான் வந்து என்ன பண்றேன்னு பாருங்க. சரி வைக்கிறேன். ஏய், எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன்? வாங்க. என்னங்க எதுக்கு இப்போ கத்திட்டு இருக்கீங்க? கல்யாணம் வேலை இருக்குல்ல, நீங்க கூப்பிட்டு வந்துட முடியுமா? இங்க நின்று என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம்? அதுவும் யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கா? இப்போ உனக்கு ஃபோன் பேசுற நேரமா? ஏங்க ஃபோன் பேசுறேன்னா நான் வேலை இல்லாம ஃபோன் பேச போறேன். மெட்டியா பேசுற நேரமா இது? எனக்கு தெரியாது. கல்யாணம் வேலை நடந்துட்டு இருக்கு, நான் நம்ம ஃபோன் பேசிட்டு இருக்கேன்னு கேட்டுருக்கீங்க. அங்க கேட்டரிங் எல்லாம் ரெடி ஆச்சான்னு பார்க்கணும். அப்புறம் சமையல்காரருக்கு ஃபோன் பண்ணேன், எல்லாம் ரெடியா இருக்கா, எல்லாரும் சாப்பிட வருவாங்கல்ல, அதுதான் கேட்டுட்டு இருந்தேன். என்ன புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்கான்? கேட்டரிங் சர்வீஸ் நீ பக்கத்துல என்ன பார்க்க போறேன்? அதுதான் ஆள் போட்டாச்சேன்.
அப்புறம் எதுக்கு நீ என்ன இன்னும் கேட்டுட்டு இருக்கேன்றா? அது ஏங்க ஹால் போட்டுட்டா அதுக்காக நம்ம கேட்காம இருக்க முடியுமா? கேட்கணும்லங்க, இதெல்லாம் பார்க்கணும்ல, அதை பார்த்துட்டு இருக்கேன். நல்லா பார்த்தேன். இதெல்லாம் பார்த்தது போதும். அங்க வா, மணமேடையில் கூப்பிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தை தாலி கட்ட போறாங்க. இங்க நின்று கேட்டரிங் சர்வீஸ் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். செய்ய வேண்டிய வேலை கரெக்டா செய்யும். ஏதோ செஞ்சுட்டு இருக்காது. வா, மணமேடையில் கூப்பிடுறாங்க. என்னங்க மனமேடைக்கு வரணும், அவ்வளவுதானே? வந்துட்டு போச்சு, வாங்க போவோம். பூமி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா. கூப்பிட்டீங்களா? என்ன பூமி கூப்பிட்டீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி கட்ட போறாங்க. முகத்துக்கு நேரம் ஆகுது. நீ எதுக்கு அங்க போய் நின்னுட்டு இருக்க? மூத்த மருமக நீ தான் இங்க நிக்கணும். நீ என்னமா தள்ளி தள்ளி நின்னுட்டு இருக்க? அத்தை, இன்னும் பொண்ணு மனமேடைக்கு வரல, அதுக்குள்ள தாலி கட்டிடுவாங்களா? பொண்ணு வந்தாலே தாலி கட்ட முடியாது. இதுல வரதுக்கு முன்னாடி குதிக்கிறீங்க. அத்தை, பொண்ணு இன்னும் வரல. வந்து வரதுக்குள்ள நான் வந்துடுவேன். அத்தை, பூமி, ராதா வரதுக்கு 4 மணி நேரம் ஆக போதேன். வந்து உட்காந்து தாலி கட்ட வேண்டியது அப்படிதானே? ஆமாம்மா, கட்டிடுவாங்க கட்டிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே முடிஞ்சிடும். ஆமாம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிடும். நானும் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அம்மா, நித்துக்குட்டிங்கம்மா முடிச்சிட்டாளா? உங்க பிள்ளை தூக்கிட்டு வர போயிருக்காரு, தூக்கிட்டு வந்துருவாரு. சரிம்மா, கிருஷா அப்போ நித்துவங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம். நித்துக்குட்டி இருந்தாலும் தாலியை கட்டுவான், அதான் கேட்டேன். இன்னும் தூக்கிட்டு வந்துவாள? நித்துக்குட்டி இருந்தாலும் தாலி கட்ட முடியாது. இந்த பொம்பளை ரொம்ப தான் ஆசைப்பட்டு இருக்கு. தூக்கிட்டு வந்துருவாரு. வந்ததும் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிடும். அதாம்மா எனக்கு தேவை. சரி சரி, அங்க மகிழ் மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ராதா வந்துருவா. ஆமாம்மா, ராதா தானே? வந்த கையோட மண்டபத்தை விட்டுட்டு போயிடுவோம். என்ன பண்றோம் தெரியும்? 5 நிமிஷம் கழிச்சு வாடான்னு சொன்னோம். இன்னும் உனக்கு 5 நிமிஷம் ஆகலையும், இன்னும் வரலையே. இன்னும் இவ்வளவு பேர் மனமேடை ஆள காணும். இவ வந்தா தானே கதையா இருக்கு. சரி சரி, 2 பேரும் ஒரே சமயத்துல கூட வருவாங்க போல. நிறுத்துங்க. அப்படி போல சொன்ன மாதிரி கரெக்ட் டைமுக்கு வந்துட்டானே. ஆமா, இவன் வந்துட்டான். இவன் இன்னும் வரலையே. இவன் மனமேடைக்கு வந்தா தானே கதையா இருக்கு. இவன் இன்னும் ஆள காணும். இவன் சீக்கிரம் வந்துடணும். யார் இவன்? முன்ன முந்திரி கொட்ட மாதிரி வந்து நின்னுக்கிட்டு நிறுத்துங்கன்னு சொல்றான். யார் இவன் தெரியலையே. எப்ப தம்பி, எதுக்கு இங்க வந்து நிறுத்துன்ற? என்ன வேணும் உனக்கு? ஆமா, முதல்ல என்னத்தை நிறுத்தணும்? நான் சொன்னது இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி. கல்யாணத்தை நிறுத்தணுமா? தம்பி, எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? நல்ல காரியம் நடக்கிற இடத்துல வந்து அவசரம் மாதிரி என்னமா பேசிட்டு இருக்க? யாரு? நான் அங்க அவசரம் மாதிரி பேசிட்டு இருக்கேன். இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணுங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம். நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. என் வாழ்க்கையை ஒருத்தி ஏமாத்திட்டேன். இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு வந்து நின்றுட்டு இருக்கோம். நீங்க அவளுக்கு வாழ்க்கை கொடுக்குறீங்களோ? யார் இவன்? திடீர்னு வந்து கல்யாணத்தை நிறுத்தன்னு சொல்றீங்க. எதுக்கு நிறுத்தணும்? என்னமா பேசிட்டு இருக்கீங்க? உங்க வாழ்க்கையை ஏமாத்திட்டாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. யார் உங்க வாழ்க்கையை ஏமாத்தினது? என்ன நடந்தது தெளிவா சொன்னாதானே எங்களுக்கு புரியும். எல்லாரும் பாருங்க, ஒரு மாதிரி இருக்காங்க. சொல்லுங்க, என்ன நடந்ததுன்னு. என்ன நடந்ததோ? இந்த கல்யாணம் பண்ணிக்க போறாள் அந்த கல்யாண பொண்ணு. அதான் அந்த ராதம் என்ன காதலிச்சு ஏமாத்திட்டேன். இதோ இந்த பணக்கார மாப்பிள்ள கிடைச்சதும் என்ன குவாலிட்டி விட்டுட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான். அதான் நான் சும்மா விடுவேனா? ஊரெல்லாம் சுத்தும் போது அவளுக்கு நான் ஏழன்னு தெரியல. என் கூட சேர்ந்து ஊரெல்லாம் சுத்திட்டேன். என் கூட நல்லா இருந்து என்னை காதலிச்சுட்டேன். இப்போ என்னை குவாலிட்டி விட்டுட்டு போவா? நான் சும்மா விடணுமா? யார் இவன்? ஒருவேளை ராதா லோ பண்ணு சொன்னாலே அது இவனா? சீ, இவனா இருக்க வாய்ப்பே இல்லை. இவாலும் மண்டையும் இவனா இருக்க வாய்ப்பே இல்லை. இவன் என்னமோ போய் சொல்ற மாதிரி தெரியுது. பாருப்பா, தேவையில்லாம ஒரு பொண்ணு மேல அபண்டமா பழியப்படாத. இங்க ராதா அப்படி கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். நீ ஏதோ மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதானே இந்த முகரைய ராதா காதலிச்சிருப்பா? சீ சீ சீ, வாய்ப்பே கிடையாது. இவன் முகரைய க்ளோஸ் அப்ல பார்த்தா அவன் மைண்ட்ல விழுந்திருப்பா. இவனை காதலிச்சு ஊரை சுத்தினாளா? இதை நான் நம்ப மாட்டேன். இது வேற யாரோட பிளான் மாதிரி தெரியுது. யாரா இருக்கும்? யார் இந்த பணங்க மண்டா? ராதா பத்தி தப்பு பேசிட்டு இருக்கோம். இவனா? சஞ்சய், கொஞ்சம் அமைதியா இரு. என்ன அமைதியா இருக்க சொல்றீங்க? அவன் ராதா பத்தி என்ன பேசிட்டு இருக்கான் பாருங்க. அமைதியா இருடி, நாங்க இருக்கோம், பாத்துக்கோ. ஹலோ, யார் நீங்க? என்ன சார் சொன்னதேவா சொல்லிட்டு இருக்க முடியும்? அதான் சொன்னேன், நீங்க கட்டிக்கணும்னு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த ராதம் அந்த ஏமாத்துக்காரி என்ன ஏமாத்திட்டேன். நீங்க பணக்காரன்றதுனால உங்களுக்கு 2ஆம் தரமா வாக்குப்படுறதுக்கு தயாரா இருக்கும். ஆனா என்னெல்லாம் செய்து பாத்தீங்களா? என் கூட சுத்திட்டேன், அப்படி இப்படியுமா இருந்துட்டேன். இப்ப என்ன கை கழுவி விட்டுட்டேன், உங்ககிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டான். அப்படிதான் அவளை சேர விட்டு வேணும். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. எனக்கு அவளுக்கு கல்யாணம் நடக்கணும். அப்ப நீங்களும் ராதாவும் காதலிச்சிருக்கீங்க, அப்படித்தானே? கிருஷ்ணுக்கு ராதா மேல சந்தேகம் வந்துருச்சு. ஆமா சார், நானும் அவளும் 2 வருஷம் முழுசா காதலிச்சிருக்கோம் சார். என் கூட ஊரெல்லாம் சுத்திட்டேன், அப்படி இப்படிமா இருந்துட்டேன். இப்ப என்ன ஏமாத்திட்டேன். பணக்கார பலன் கிடைச்சதும் என்ன கழட்டி விட்டுட்டா சார். அதான் 2 வருஷமா காதலிச்சிருக்கீங்க நீங்களும் ராதாவும், அப்படித்தானே? ஆமா சார். என்ன எத்தனை வாட்டி சார் சொல்றது? ஆமா, நானும் அவளும் 2 வருஷமா காதலிச்சோம். அப்ப உங்களுக்கு தான் கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். நான் தான் தப்பா வந்துட்டேன். கரெக்டா புரிஞ்சுட்டீங்க சார். நீங்க ரொம்ப நல்லவர் சார். என் மனசுல இருக்கிற ஆதங்கத்தை நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. கிருஷ், நீ என்ன பேசிட்டு இருக்க? அதான் அவர் அவ்வளவு தெளிவா சொல்றாருல.
இவரை ஏமாத்திட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ராதா வந்திருக்கான். அப்படிப்பட்ட ராதாவை இவருக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பா ராதா அப்படிப்பட்ட பொண்ணா இருக்க மாட்டாப்பா. அப்போ இவர் போய் சொல்றாரா? அப்படி கேளுங்க சார், எனக்கு போய் சொல்லணும் என்ன அவசியம் இருக்கு? ஏமா ஒரு பொண்ணு மேல நான் ஏமா அபனமா பழி போட போறேன்? கிறிஷ், என்னப்பா இதெல்லாம் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. ராதா அப்படிப்பட்ட பொண்ணா இருக்க மாட்டாப்பா. அம்மா அமைதியா இருங்க. இப்போ இங்க என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்போ இந்த ஆள் நம்பிட்டோம். நம்ம வந்த காலம் இவ்வளவு சுலபமா முடியுதா? சரி சரி, ஒண்ணு வரட்டும். ஒண்ணு கச்சிதமா இருந்தா நம்மளே கட்டிக்க வேண்டியதுதான். சார் இங்கே இருங்க, ராதாவை கூப்பிடுறேன். கூப்பிட்டதும் உங்க ராதாவை கூப்பிட்டுட்டேன், நீங்க கிளம்புங்க. என்ன கிறிஷ் உடனே சம்மதிச்சிட்டான்? இவன் இப்படிப்பட்டவனும் கிடையாது. தீர விசாரிக்கணும்னு என்னென்னத்தையும் பண்ணுவானே. இப்போ இவன் உண்மையாவே நம்பணும் நம்பலையா? இவன் நம்பியிருப்பானா? என்ன நடக்க போதுன்னு தெரியல. ஆதி வர சார். சொல்றேன் கிரிஷ், இப்பவே வருவான். சந்தியா கிரிஷ் கிட்ட போய் நான் எதுக்குங்க போனோம்? ஏய் ஓடி, நீ போய் நில்லு, அப்புறம் உனக்கே புரியும். போ. என்னமோ சொல்றீங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல. சரி போறேன். நினைச்சேன் கிறிஷ் உடனே சம்மதிக்கும் போது இதுல இன்னமும் வில்லங்க இருக்கணும். ஐயோ, எனக்கு ஒரு ராதா யாரும் தெரியாதே. ராதா போட்டோ என் கையில கொடுத்தீங்க. இப்போ என்ன பண்ண போறான்னு தெரியல. ஐயோ டே டே டே, உங்ககிட்ட எதுவும் பேசி வைக்காதா? வச்சிராத. ராதா என்ன ராதா இப்படி என்ன அநியாயமா ஏமாத்திட்டு பாத்தியா? ஏன் ராதா அப்படி நான் உனக்கு என்ன பண்ணேன்? என்ன பிடிச்சி போய் தான் எனக்கு காதலிச்சேன். எனக்கு காதலிச்சனால என் கூட ஊரெல்லாம் சுத்தனேன். நீ நானும் அப்படி இப்படிலாம் இருந்தோம்னா இப்போ எனக்கு ஏமாத்திட்டு பணக்கார மாப்பிள்ள வந்தானு எனக்கு காட்டி விட்டுட்டு பாத்தியா ராதா? இன்னைக்கு ஒருத்தன் சேர்த்தான். ராதாவா? இவளா? நினைச்சேன் இது யாரோட பிளான்னு நினைச்சேன். இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அநேகமா இது என்ன சொன்ன? என்ன ராதா என்ன பார்த்து என்ன சொன்னு கேட்கறேன்? நீ என்ன எப்படி காதலிச்சோம்? உயிருக்கு உயிரா காதலிச்சோம். நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்லன்னுட்டு நம்ம எங்கெல்லாம் சுத்தணும். இப்படி எப்படிலாம் இருந்தோம். 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டேன். இப்ப என்ன காலட்டி விட்டுட்டேன். பணக்கார மாப்பிள்ள கிடைச்சிட்டானு அவர் பின்னாடி வந்துட்டீங்க. இது நியாயமா ராதா? நானும் உன்னை காதலிச்சேன். ஆமா ராதா, என்ன ராதா இப்படி கேட்கறேன்? நீ நானும் எப்படி காதலிச்சோம்? என்ன விட நீதான் என்ன ரொம்ப காதலிச்சீங்க. ரொம்ப உன்னை உயிருக்கு உயிரா காதலிச்சு காலட்டி விட்டுட்டேன். அப்படிதானே? என்ன ராதா இப்படி எல்லாம் கேட்டு என்ன நீ காதலிக்கவே இல்லைன்னு இப்படி போய் சொல்லி என்ன மறுபடியும் காலட்டி விட்டுட்டேன். இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலாம் பார்க்கலையும் அப்படியெல்லாம் நடக்காது ராதா. என்கிட்ட எவிடன்ஸ் நிறைய இருக்கு. எவிடன்ஸா? என்ன எவிடன்ஸ் இருக்கு? அது வர அவசரத்துல எடுத்துட்டு வரலாம். ஆனா நீ அவனை காதலிச்சது உண்மை தானே? எனக்கு தெரியும் ராதா. இங்க பாரு ராதா, என்னை விட்டு போயிடாத ராதா. நான் எந்த அளவுக்கு காதலிச்சேன் உனக்கு தெரியும். டேய், மறுபடியும் காதலிச்சேன்னு சொன்னா நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கோ. அது சரி ராதா, விழுந்து விழுந்து என்ன உயிருக்கு காதலிச்சுட்டேன். என் கூட சேர்ந்து ஊரெல்லாம் சுத்திட்டேன். என்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் காரைச்சிட்டேன். இப்போ எனக்கு காதலிக்கவே இல்லைன்னு எல்லார்கிட்டையும் சொல்றேன். எப்படியாவது என்ன காதலிட்டு விட்டுட்டு பணக்கார வாழ்க்கை வாழலாம் நினைக்கிறேன். அப்படித்தானே? இதுக்கு மேலே என்னால சும்மா இருக்க முடியாது. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஏற்கனவே பஜாரி, அவகிட்ட போய் உயிருக்கு உயிரா டேஷுக்கு டேஷா சொன்னா அவ சும்மா விடுவாளா? அவ என்ன உண்மையான ராதாவா? வச்சு விளாசுறாளே. பாவம், யார் பெத்த புள்ளியோ? நிறுத்தடி. என்னடி இத்தனை பேர் மத்தியில என்ன அடிச்சிட்டோம்? நீ நான் காதலிக்கணும் ஆயிடுமா? நல்ல மனுஷன் புரியும். இங்க பாடி ராதா, ஒழுங்கு மாதிரி எனக்கு காதலிச்சேன்னு எல்லாரும் மாதிரி ஊத்துக்கான். ஊத்துக்கிட்டு என் பின்னாடி வாழ்த்துக்கிற வழியை பாரு. அடச்சி மாய முடா, நான் ராதாவை குடும்பட்டேன். போச்சு போச்சு. ஐயோ, இவன் என் பேருக்கு சொல்லி வச்சிருவான்னு பயமா இருக்கேன். கடவுளே, ஏதாவது சொல்லி இவனை நம்மளே அனுப்பி விட்டணும். இல்லை நான் மாட்டிப்பேன். ஐயோ, இவன் கையில முன்னாடி ராதா போட்டோ கொடுக்காம விட்டது தப்பா போச்சு. இப்போ எல்லாமே ஊத்திக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்? ஐயோ, இவன் பேர் சொல்லக்கூடாது. கடவுளே கடவுளே கடவுளே. என்னடா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த? இப்ப வாயை பழந்து நின்னுட்டு இருக்க. என்ன இப்ப சொல்லு, நீ என்ன காதலிச்சோமா? அது உயிருக்கு உயிரா டேஷுக்கு டேஷா காதலிச்சோம். அப்படிதானடா? இப்போ நான் உன்னை ஏமாத்திட்டேன். அப்படிதானடா? ஏண்டா ராதா யாருன்னு உனக்கு தெரியணும். இங்க வந்து ராதா பேரை சொல்லி அவ்வளவு கேவலப்படுத்திட்டு இருக்க நீ. அது அது ஒண்ணுங்க. அது அது இந்த மாதிரிலாம் அதானே எங்க ராதா பத்தி என்ன தப்பு தப்பா பேசிருக்கான் இவன். இவனா ஏண்டா உனக்கு அறிவெல்லாம் ஒரு கல்யாண மண்டபம் பாத்துக்கூடாது. உடனே உள்ள பூந்துட வேண்டியது. கல்யாண பொண்ணு பேர்ல எப்படி எல்லாம் அபனமா பழி போட்டுட்டு இருக்கான். இவனால சும்மா விடக்கூடாது. இங்க பாருங்க, நீங்களும் உங்க வேலையை பாருங்க. இவனை நாங்க கவனிச்சுக்கிறோம். ஏண்டா எங்க போனாரு என் வீட்டுக்காரரு? எங்கன்னு தெரியல. கவின் கவின் இங்க வா. இவனை முதல்ல புடி. மேடம். இல்ல மேடம், அது நீ. வாயை மூடிடு. ஒரு வார்த்தை பேசுன நடக்கிறதே அவ்வளவுதான் பாத்துக்க. கவின் கவின். அண்ணி நீங்க எதுவும் பண்ண வேணாம், நான் பாத்துக்கிறேன். இல்ல கிரிஷ், அது வந்து அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். அண்ணி நான் பாத்துக்கிறேன், நீங்க விடுங்க. ஆதி கிரிஷ் அப்பவே ஃபோன் பண்ணிட்டேன். ஆந்தி வேலை இருக்காங்க, வந்ததும் தட்டி தூக்கிடுவாங்க. நீ டென்ஷன் ஆகாத. ஓகேடா. போலீஸ் பிடிச்சு கொடுக்க போறானா? கடவுளே, இப்ப
நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? நம்ம பேர் சொல்லிடக்கூடாது. முதல்ல இதை கவின் கிட்ட சொல்லணும். மேடம் 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 சொல்லுங்க மேடம். ஐயோ, இவன் வேற. சரி, அவன் போட்டு விடுங்க. நம்ம மத்த வேலையை பார்ப்போம். ராதா கூட்டிட்டு வாங்க, மணிமணி கூட்டிட்டு வாங்க. அது சரி, இப்பதானே புரியுது பிளான் யாருதுன்னு. நம்ம கட்டுவரி அண்ணா போல இருக்கேன். இவன் எதுக்கு இந்த கல்யாணத்தை நேரத்தை இவ்வளவு துடியா துடிக்கிறான்? இன்னமும் ஒரு வில்லம் இருக்கு. இவளை அப்புறம் பார்த்துப்போம். முதல்ல செக்கு விஷயத்த பார்ப்போம். ஏய், என்ன நின்னுட்டு இருக்கான்? அதான் முடிஞ்சிருச்சுல. போய் ராதா கூட்டிட்டு வா. என்ன ராதா கூட்டிட்டு வா? இங்க ராதா பத்தி எவனோ ஒருத்தன் வந்து தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். என்ன சொல்லிட்டு இருக்கான்? நீ எல்லாம் கூலா உட்காந்துட்டு அப்படியே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ ராதா பத்தி யாருன்னு தப்பா பேசாலும் இப்படிதான் இருப்பீங்க, அப்படிதானே? ஒருத்தர் தேவையில்லாம வாங்கி கட்டிக்க போறோம். இவளுக்கு வாங்கி சரி, அவ வாய்க்கு அவளுக்கு ஏதாவது வேணும்ல. கிருஷ்ய பாத்துப்போம். அதான் என்ன பண்ணனே? என்ன பண்ணீங்க? நீ பாக்கலையா? அதான் ஒரு குட்டி சாத்தம் ஏவி விட்டனே. அது ஏவி விட போய் தானே அவனுக்கு பழிச்சு பழிச்சுன்னு விழுந்தது. விழுந்ததுல தொண்டைக்கான துணியை கண்ணால ஓடிட்டான். குட்டி சாத்தானா? நீ குட்டி சாத்தா? எஸ், அப்சல்யூட்லி. யூ குட்டி சாத்தான். கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. மாடி பொண்ணு அழைச்சிடுவாமா? நாளை ஆகுதுல, முகத்தை நான் நெருங்கிட்டு இருக்கேன். முகத்தை முடிஞ்சிச்சா நல்லா இருக்காதுமா. போங்க போய் பொண்ணு அழைச்சிடுவாங்க. அது இதுன்னு நாளை ஆகிட்டே இருக்கு. ஐயர் சொன்னார், என்ன சும்மா விட்டுட்டு போறேன். கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும். சீக்கிரமா போய் ராதா கூட்டிடுவோம். டைமாவது சொன்னார்ல, காதல விழல. போறேன். ஏண்டா எழுந்துருச்சு, பொண்ணு பக்கத்துல நீ சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. சரிங்க. அள்ளி விழியோரம் மஞ்சனத்தை தீட்டி அந்தி வண்ண பின்னல் மீது தாழ்ம. நமஸ்காரம் பண்ணது போதும், உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு மாப்பிள்ள பொண்ணுக்கும் பொண்ணு மாப்பிள்ளைக்கும் மாலையை மாத்திக்கோங்க. இதுக்கு மேல விட்டா அவன் தாலியை கட்டி கூட்டிட்டு போயிடுவான். இதுக்கு மேல நம்ம பேசாம இருக்க கூடாது. இப்ப நான் பேசிதான் ஆகணும். உட்காரலாம். சரிங்க. ஒரு நிமிஷம். இப்ப இந்த காட்டு இருக்கேன்ல. ஐயோ ராதா, ரொம்ப பாவண்டி நீனு. ஒண்ணு மாத்தி ஒண்ணு பின்னாடி வந்துகிட்டே இருக்கேன். இந்த பொம்பளை பேத பண்ண போதும். எது பண்ணாலும் சரி, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் சொல்றோம். என்ன சம்பந்தி, என்னாச்சு? என்னங்க என்னங்க எதுவும் தெரியாத மாதிரி என்னங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? மாப்பிள்ள கொடுத்த வாக்கு என்ன நிறைவேற்றுறேன்? மாப்பிள்ள நிறைவேற்ற பிறகுதானே பொண்ணு கழுத்த தாலி கட்ட முடியும். நான் என்ன வாக்கு நிறைவேற்றலாம்? என்ன சொல்றீங்க? என்ன மாப்பிள்ள எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீங்களும் என் பொண்ணும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தீங்க, மறந்துட்டீங்களா? உங்க கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கணும்னா அவளுக்கு நீங்க 20 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்கீங்க. என்னது 20 லட்சமா? இந்த 20 லட்சம் ரூபாய் மேட்ரு தானோ? அதனால இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். இவ இவ்வளவு பிடிவாதமா இருந்தாலும் நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் இவளுக்கு கிருஷி பேர்ல தப்பான அபிப்பிராயம் வராததுக்கு காரணம் இந்த 20 லட்சமா? இது எனக்கு முன்னாடி தெரியாம போயிடுச்சேன். என்னமோ இருக்கு இன்னமும் இருக்குன்னு நினைச்சேன். அதுக்கு பின்னாடி 20 லட்சம் ரூபாய் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்காம போயிட்டேனே. சரி, நான் கண்டுபிடிக்கலாம் என்ன? இதோ இந்த பொம்பளை இப்ப கேட்க ஆரம்பிச்சிருச்சுலாம். இது மூலமா இந்த கல்யாணம் கண்டிப்பா நிற்கும், நின்னே ஆகணும். சம்மந்தி, இது கேட்கற இடமா இது? என்னங்க இது? நீங்க கேட்கறது தப்பல. அது கல்யாணம் முடிஞ்ச பிறகு கூட நீங்க ஆற மாதிரி கேட்கலாம்ல. அது எப்படிங்க? கல்யாணம் பண்ணிட்டு உங்க புள்ள எங்க பொண்ணை கூட்டிட்டு போயிடுவாரு. அப்புறம் நான் வந்து 20 லட்சம் கேட்டு நிற்கும் போது அப்படி ஒரு வார்த்தை நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா நான் எங்கங்க போய் சொல்றது? சார், நான் சொல்லல. நேற்று நைட் நான் இதுக்காக தான் பயந்தேனே. ஏய், இப்போ இங்க என்ன ஆயிடுச்சு? உங்க சித்தியை சமாளிக்கிறதா ஒரு மாற்றம். அமைதியா இரு. அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேனா? சார், என்ன சார் பண்ண போறீங்க? என்னன்னா அது 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன்னு சொல்ல போறேன். அது அவங்க கையில கொடுக்கலன்னா இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க சார். நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். என்னங்க மாப்பிள்ள, நான் கேட்கறது கரெக்டு தான். நீங்க கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிடுவீங்க. அப்புறம் நான் ரொக்கத்துக்கெல்லாம் நிக்கணும். நான் அப்படி ஒரு வாக்கே கொடுக்கலன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, அந்த 20 லட்சம் ரூபாய் நான் எதுக்கு தரேன்னு சொன்னது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. இவங்க அப்பாவோட கடனை அடைக்கிறேன்னு சொன்னீங்க, அதுக்கு தானே. பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். இப்போ நான் அந்த 20 லட்சத்தை உங்ககிட்ட கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன மாப்பிள்ள கேள்வி? நீங்க கொடுத்தா முதல் வேலையை அந்த கடனை தான் போய் அடைப்பேன். அதான் அடைஞ்சிருச்சுங்க. அடைஞ்சிருச்சா? எங்க போய் அடைஞ்சது? நீங்க என் கையில கொடுக்கவே இல்லையே. உங்க கையில எதுக்குங்க கொடுக்கணும்? அது கடனை தான் அடைக்கணும். நான் நேரடியா யார்கிட்ட கொடுக்கணுமோ அங்கேயே கொடுத்துட்டேன். என்ன 20 லட்சம் ரூபாய் கடனை அடைச்சிட்டீங்களா? ஏங்க என் கையில தானே கொடுக்க சொன்னேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதான் நானும் ராதவமா போய் அந்த கடனை அடைச்சிட்டோம். என்னது அடைச்சிட்டீங்களா? ஏங்க அது என் கையில தானே கொடுக்கன்னு சொன்னீங்க. நான் உங்க கையில கொடுத்தாலும் நீங்க கடனை தானே அடைக்கணும். அதான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேணாம்னு நானும் இவ்வளவுமே போய் கொடுத்துட்டோம். இதெல்லாம் சாரி இல்ல பாத்துக்கோங்க. நீங்க சொன்னது என்ன, இப்ப செஞ்சது என்ன? சுஜா
இந்த மனுஷன் வரமாட்டான்னு பார்த்தா வந்து நிக்கிறோம். ஏங்க என்னங்க வந்துட்டீங்க? என்ன சுஜா, நான் தான் சொன்னேன்ல, தாலி கட்டுற நேரத்துல கண்டிப்பா நான் இருப்பேனே. பா இது போதும்ப்பா, நீங்க வந்துட்டீங்களா? எனக்கு இது போதும். ஆமா, என்னாச்சு சுஜா? நான் வரும்போது நீ என்ன கத்திட்டு வந்த மாதிரி இருந்தது, என்ன ஏதாவது பிரச்சனையா? இப்போ இந்த மனுஷன் முன்னாடி இந்த 20 லட்ச ரூபாய் பத்தி பேசணும். இந்த கடனை இவ தான் அந்த ஆளுக்காக இவ தியாகம் பண்ணி அடைச்சிருக்கான்னு இவன் மேல அவளுக்கு பாசம் வந்தாலும் வந்துடும். இந்த ஆளுக்கு இவன் மேல கடைசி வரைக்கும் பாசம் வரவே கூடாது. இந்த 20 லட்ச ரூபாய் விஷயத்த அந்த ஆள்கிட்ட எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிக்கிறேன். 20 லட்ச ரூபாவை என்னை ஏமாத்திட்டலாம். இருக்கடா உனக்கு. ஒன்றும் இல்லைங்க, முகூர்த்த நேரம் போயிட்டு இருக்கல, அதான் எதுக்கு மாசம் மாசம் நின்றுட்டு இருக்கீங்க, சீக்கிரம் உட்காருங்க, கழுத்துல தாலியை கட்டணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேங்க. வேற ஒன்றும் இல்லை. நீங்க என்ன சண்டை போட்டுட்டு இருக்கோன்னு நினைச்சீங்களோ? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. மாப்பிள்ள அதை சொல்லிட்டேனே, உட்காருங்க மாப்பிள்ள. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தரமா செஞ்சிட்டீங்க. உட்காருங்க மாப்பிள்ள. இல்லைங்க, நான் செஞ்சதுல ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க. தப்புனா இப்போ பேசி பைசல் பண்ணிடுவோம். நேரம் பார்த்தோட காலம் வர்றேன். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, நீங்க போய் ஏதாவது தப்பு பண்ண முடியுமா? அதை தரமா செஞ்சிட்டீங்களே. நீங்க செஞ்சத வாழ்நாள்ல மறக்கவே மாட்டேன். மனசுக்குள்ளேயே பதிஞ்சிருச்சு. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பாருங்களேன். நீங்க உட்காருங்க மாப்பிள்ள, உட்காருங்க. மடி ராதா உட்காருமா, அது உங்க அப்பா வந்துட்டார்ல, இப்போ கல்யாணம் நடக்கணும்ல. மாப்பிள்ள உட்காருங்க, நேரம் ஆகுது. என்ன போதுமா? இப்போ உனக்கு சந்தோஷமா? உங்க அப்பாவும் வந்தாச்சு, உங்க சித்தி அவங்க வாயாலையும் கல்யாணம் நடக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. சந்தோஷமா? தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்க அப்பா வர மாட்டாருன்னு நினைச்சேன். சித்தி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களோ, மறுபடியும் எங்க அப்பாவுக்கு பிரச்சனை ஆயிடுமோன்னு நினைச்சேன். இது எதுவுமே நடக்கல, எல்லாம் உங்களால தான். ரொம்ப நன்றி சார். உன் நன்றிலாம் எனக்கு வேண்டாம், நீ சந்தோஷமா இருக்கலாம், அது போதும். சரி, நேரம் ஆகுது, உட்காரலாமா? ம் உட்காரலாங்க. இந்தாங்க மாப்பிள்ளையானா, இந்த மாலையை பொண்ணு கழுத்துல போடுங்க. கொடுங்க. அப்பா இனி யாராலும் பிரச்சனை வராது. வர வேண்டியவங்களெல்லாம் எல்லா பிரச்சனையும் வந்து முடிஞ்சிருச்சு. இனிமே ராதா கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இனி யாராலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பொண்ணு ஏனோ கேட்குறா, புதுசா ஒண்ணு பார்க்கிறா, ஏதோ சொல்ல தவிக்கிறா, எல்லாம் நெஞ்சில் மறைக்கிறா, பொண்ணை பத்தி என்னிடம். கோகுலத்து ராதை வந்தாளோ இந்த கல்யாண தேரிலே, மிதிலை நகர் சீதை வந்தாளோ எங்க வீட்டோடு வாழவே. இப்ப நீங்க மாப்பிளைக்கு மாலையை போட்டு விடுங்க. ம் சரி. கூடைக்குள்ள கோழி ஒண்ணு சிக்கி கிச்சம்மா, வச்சு கூடுமா, மாப்பிள்ளைக்கு பிடிச்சது கோழி கூடுமா. ராசி நல்ல ராசி, அது எப்போதும் சரிய பங்காசி, கொட்டும் மேளம் கொட்டி வாசி. இந்த மாங்கலத்தை கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருங்க. மாங்கல தாரணம் பண்ணணும்ல, போங்கம்மா. இந்தாங்க, ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருங்க. கொடுங்க சாமி, நான் கொண்டு போறேன். என்னங்க சாமி, எல்லாரும் அக்ஷதை எடுத்துட்டாங்க, ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. என்னங்க? கொடுங்கம்மா. Mama
என்னங்க மாப்பிள மாங்கலத்தை எடுத்து பொண்ணு கழுத்து கட்டுங்க. கெட்டு மேடம். மேளங்கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. இந்த ஏழு நெஞ்சமும் நீ என்ன மன்னிச்சிடாதோ. நான் தப்பு தான் பண்றேன்னு தெரிஞ்சே பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சுயநலத்துக்காக உன் வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கேன். ஆனா கண்டிப்பா இந்த தப்புக்கெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பா பிராயச்சத்தை செய்வேன். என்ன நம்புறாதோ. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் கண்டிப்பா அமைச்சு கொடுப்பேன். இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பமா இல்லையான்னு எனக்கு தெரியல சார். ஆனா எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு தடவை தான் கல்யாணம் நடக்கும். அது எனக்கு இப்ப நடந்துருச்சு. எனக்கு முதலும் கடைசியமா இந்த கல்யாணம் நடந்துருச்சு. இப்போ இந்த நிமிஷம் என் மனசுல யாருமே இல்லை சார். யாருமே இல்லை. தாலி கட்டினவனுக்கு உண்மையா இருக்கணும். நான் உண்மையா இருப்பேன். உங்க கூட நான் இருக்கணும் இல்லையோ நீங்க என்ன அனுப்பிவிட்டாலும் சரி, நான் உண்மையா இருப்பேன். கொடுத்த வாக்கையும் நிறைவேற்றேன். அழகும் அறிவும் ஒருத்தந்தா அடடா விட்டே அதிர்ஷ்டந்தா திரும்பும் பகுலும் பாட்டுதா இனிமே வாழ்க்கை ஸ்வீட்டுதா பச்சடியும் கிச்சடியும் சமப்பா இவ பச்சரிசி பொங்க வச்ச அதுதான் அல்வா 10 மணி ஆகு வர பொறுப்பா நீ அப்புறமும் தாமதிச்ச பெரியா வெடிப்பா சின்ன தம்பியே என்ன கேட்டுக்கோ தாலி கட்டி வாழும் இந்த வாழ்க்கையில் நானும் ரொம்ப அனுபவசாலியடா மாப்பிள்ளை அதிர்ஷ்டசாலியடா அடடா இதுதானா பார்த்த அந்நாள் இன்றுதான் நல்ல நாள் மங்கள மங்கை மனம் கொண்ட நாள் நல்ல நாள் நல்ல நாள் ராதா ராதா ஹாய்ப்பா. ராஜமண்டல் சீரிஸ் பார்த்தீங்களா? பார்த்துப்பீங்க. ஆமாம், எஸ் 1 hour எபிசோடு இன்னைக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஃபைனல், அதாவது மேரேஜ் எபிசோடோட ஃபைனல் எபிசோடு. அதனால இன்னைக்கு 1 hour, நேற்று 1 hour எபிசோட் தான் கொடுத்துருந்தேன். இன்றைக்கும் 1 hour எபிசோட் தான் கொடுத்துருக்கேன். நான் இனி வர எபிசோட்ஸ்லாம் வந்து டைமிங் நார்மல் ஆஸ் யூஷுவலாக வரும். 25 to 30 minutes வரும். ஓகேங்களா டியர்ஸ்? ஓகே டியர்ஸ், ஸ்டோரியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராஜமண்டல் சீரிஸ் எப்படி இருந்தது? மேரேஜ் எபிசோட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நான் கொடுத்துருக்கேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். ஓகே, அப்புறம் கல்யாணம் நடந்துருச்சா நடக்கலையா, அப்படி நடந்திருந்தாலும் யாருக்கு நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டோரியில் பார்த்துருப்பீங்க. ஆமாம் டியர்ஸ், ஃபைனலாக நம்ம கிருஷ் ராதாவுக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கு. நம்ம கிருஷ்ணா வந்து என்ட்ரி கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத கம்மிங் எபிசோட்ஸில் பார்ப்போம். ஓகே டியர்ஸ். ஓகே டியர்ஸ், அப்புறம் இந்த மேரேஜ் எபிசோடுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக வந்து டைமிங் வந்து கொஞ்சம் கூடவும் கொடுத்து எப்படியாவது மேரேஜ் எபிசோடை சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படின்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணி இந்த எபிசோடை கொடுத்துருக்கேன். இந்த மேரேஜ் எபிசோட் கொடுக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் நீங்கள் டைம் பார்த்துருப்பீங்க. 2 நாள் 1 hour கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் 47, 48, 45. ஸோ இப்படி நான் எல்லா நாளுமே வந்து டைமிங் அதிகமாக கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு 3 to 4 days தான் நான் வந்து என்னால் அடுத்த சீரீஸ் கொடுக்க முடியாமல் நேற்று கூட பார்த்தீங்கன்னா நான் கெட்டிமலம் சீரிஸ் அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் அது வந்து செக்கிங் ப்ராசஸ்லேயே தான் இருந்தது. இப்போ மறுபடியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அகெயின் செக்கிங்கில் இருக்குது. அது ஓகே ஆனதும் அதையும் கொடுத்துருவேன் இன்னைக்கு. ஓகேங்களா? கெட்டிமலம் சீரீஸும் கொடுத்துருவேன். அப்புறம் அதான் இந்த RM எபிசோடுக்காக தான் அதாவது ராதை மனதிலோட மேரேஜ் எபிசோடுக்காக மட்டும்தான் என்னால் அதர் சீரியஸாக என்னால் கொடுக்க முடியல. ஏன்னா இதுக்கே வந்து ஹோல் நைட்டை நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க மேரேஜ் எபிசோட்ஸ். நேற்று எபிசோடு, முன்னாடி எபிசோடு, அப்புறம் இப்போ மேரேஜ். இதுக்கெல்லாம் எவ்வளோ எடிட் பண்ணணும் அப்படிங்கிறது சத்தியமாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு.
ஆமாம் டியர்ஸ், ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து நைட்டு முழுக்க தூங்காமல் இருந்து தான் இந்த எபிசோட்ஸை நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்படி இந்த ரெகுலராக வந்து எல்லா எபிசோட்ஸுமே என்னுடைய ஒரு சில விஷயங்களை நான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சு தான் இதை நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? என்னடா எதுக்கு இப்போ இதை சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? நேற்றுக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னாக்கா, அவங்க சொல்லியிருந்தாங்க, டிவி சீரீஸ் மாதிரி வில்லியை கொண்டு வராதிங்க, அப்புறமேட்டு வந்து ரொமான்ஸ் ஓவராக வைக்கிறீங்க, அப்படி வைக்காதீங்க, இதெல்லாம் அதாவது கெட்டிமலம் சீரீஸில் வந்து ஸ்டோரியே இல்லை, ரொமான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. எனக்கு புரியலை, கெட்டிமலம் சீரீஸில் எங்கே நீங்கள் ரொமான்ஸ் அதிகமாக பார்த்தீங்க? இப்போ வளகாப்பு சீன்ஸ் போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம அக்ஷயாங்கிற ஒரு கேரக்டரை கொண்டு வந்து அது மூலயமா ப்ராப்ளத்தை கொடுத்துட்ருக்கேன். அங்கே விஜய் ஃபேமிலியில் என்ன ப்ராப்பராக நடக்கணுமோ அதை கொடுத்துருக்கேன். கீர்த்து வந்து அவங்களுடைய ஆசைக்காக வில்லேஜ் போகணும், விக்ரமோட வில்லேஜ் போகணும்னு அப்படி கொடுத்துருக்கேன். இதில் எங்கே ரொமான்ஸ் பார்த்தீங்க? இதில் விஜய் பிரியாவோட கன்சீவான சீன்ஸில் என்ன ரொமான்ஸ் பார்த்தீங்க? ஓ, நம்ம லைட்டாக கொடுக்குற பேச்சலாமல் கூட உங்களுக்கு ரொமான்ஸ் அப்படின்னு படுதோ? சரி, ஓகேப்பா. அப்புறம் இப்போ அர்ஜுன் நிலாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சேடான செக்மெண்ட் தான் போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் எங்கே ரொமான்ஸ் பார்த்தீங்க எனக்கு தெரியல. அதுக்கப்புறமேட்டு வந்து விச்சு பாரதி வந்து ஒரு சந்தேகத்திலேயே போயிட்டுருக்காங்க. அதில் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. இதில் எதுவுமே ஸ்டோரி இல்லை போல இருக்குது. எல்லாமே வந்து நான் வந்து ரொமான்ஸ் செக்மெண்ட்ஸாக தான் கொடுத்துட்ருக்கேன் போல இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, சிஸ்டர் உங்களுக்கு தான் தெரியுதுல்ல அதில் ஸ்டோரியே இல்லை அப்படின்ட்டு, அப்புறம் ஏன் பார்க்குறீங்க? ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தான் பிடிக்கலன்னு தெரியுது, அப்புறம் ஏன் சிஸ்டர் பார்க்குறீங்க? ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எதுக்கு? ஏன்னா ஸ்டார்டிங் பார்க்கும்போதே தெரிஞ்சது இல்லை ஸ்டோரி இல்லை, இதில் இதுவே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஏன் சிஸ்டர் அது கண்டினியூவாக பார்க்கணும்? பார்த்துட்டு ஸ்டோரி இல்லைன்னு நீங்கள் எனக்கு அது கமெண்ட் போடுறதுக்கு, அது பிடிக்கலன்னு தெரிஞ்சிச்சு, ஸ்டோரியும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, அது ஸ்டார்டிங் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம்ல. அதை பார்த்துட்டு நல்லா எல்லாமே ஃபுல் எபிசோடையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கமெண்ட் போடுறீங்க. ஏன்னா இதோட அவங்க வந்து மூணாவது 4வது கமெண்ட், 4 கமெண்ட் போட்டிருக்காங்க இது வரைக்கும். ஒரு கமெண்ட் மட்டும்தான் நல்ல கமெண்ட், மற்ற 3 கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஸ்டோரி இல்லை, நீங்கள் என்ன ஸ்டோரி சில்லியாக கொண்டு போகிறீங்க? நான் கேட்குறேன், சில்லியாக கொண்டு போகிறேன், ஸ்டோரி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல, எதுக்கு அகைன் அதை பார்க்குறீங்க? பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடணும்னு உங்களுக்கு ஆசையா? நான் தான் சொல்கிறேன், பிடிக்கல ஸ்கிப் பண்ணிவிடுங்க டியர்ஸ், அவ்வளோதான், ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எதுக்கு அது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க? அப்புறம் வில்லி இல்லாமல் ரொமான்ஸ் இல்லாமல் எனக்கு புரியல. ஒரு ஸ்டோரினா இதெல்லாம் தானே ஒரு ஸ்டோரி, எப்படி கொண்டு போகணும்? ஓ, எல்லாமே ஜாலியாக எல்லா நாளும் கார்த்திகை அந்த மாதிரி இப்படியே வந்து ஒரு காமெடியாக பல காமிச்சிட்டு இப்படியே கொண்டு போனால் அதுக்கு பேர் தான் ஸ்டோரி அப்படிங்களா? ஒரு லாஜிக் இல்லாமல் எடுக்கிறது பேர் தான் ஸ்டோரி. எனக்கு புரியல. உங்களுக்கு ஸ்டோரி பிடிக்கல, இது ஸ்டோரியாக நினைக்கல அப்படின்னும் போது ஸ்கிப் பண்ணிவிடுங்க டியர்ஸ். நான் வேறு எதுவும் சொல்ல விருப்பப்படலை, ஓகேங்களா? ஏன்னா அதை பார்த்துட்டு எதுக்கு எனக்கு வந்து தேவையில்லாத கமெண்ட்ஸ் நீங்கள் போட்டு உங்களுக்கு டைம் வேஸ்ட். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, அதுக்கு கமெண்ட் போட்டுங்க பாருங்க, அதுவுமே எனக்கு உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு சிஸ்டர். ஸ்டோரி பிடிக்கலையா, ஸ்டோரி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சா, பார்க்காதீங்க டியர். ஓகே சிஸ்டர். அப்புறம் சிஸ்டர் நீங்கள் இன்னொன்று சொல்லியிருந்தீங்க, அது என்னென்னா 4 சீரீஸ் கொடுக்குறீங்க, எதுக்கு இவ்வளோ சீரீஸ் பல்காக கொடுத்து டெய்லி கொடுக்க மாட்டேறீங்க? விட்டு கொடுக்கறதுனால எங்களுக்கு வந்து, அதாவது பிரியமான ஒரு சீரீஸ் கொடுக்கறதில்ல, விட்டு கொடுக்குறீங்க. எல்லாமே டெய்லி கொடுத்தா மட்டும் எனக்கு வியூஸ் போகுது டியர்ஸ். இப்போ வரைக்கும் நான் நேற்று வரைக்கும் போட்டிருக்க ஒரு சில சீரீஸ்லாம் எனக்கு வந்து வியூஸே போகிறதில்ல. வியூஸ் போகலைன்றதுனால நான் ஏனோ தானோ கொடுக்கல. கெட்டிமலம் ஆகட்டும், ராதை மனதல் ஆகட்டும், பிரியமானவளை ஆகட்டும், முறைமாமன் கூட பார்த்தீங்கன்னா 2 எபிசோட் கொடுத்துருக்கேன். அந்த 2 எபிசோடுக்கு நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். இது எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் ப்ராப்பராக கொடுத்துருக்கேன். நான் ராதை மனதல் சீரீஸில் இப்போ கெட்டிமலம் சீரீஸில் ஃபங்க்ஷன் எபிசோட், ஒன்றுத்தில் வளகாப்பு எபிசோடு, இன்னொன்றில் மேரேஜ் எபிசோடு எனக்கு வியூஸ் போகலைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. சும்மா ஒரு மண்டபத்தை வச்சு பொண்ணு மாப்பிள்ளை வச்சு எனக்கு கல்யாணத்தை பண்ணி முடிச்சு விட்டுடலாமே, இவ்வளோ எடிட்டிங்கு இவ்வளோலாம் நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. எனக்கு கொடுக்குறத ப்ராப்பராக கொடுக்கணும். வியூஸ் போகுதோ போகலையோ பார்க்குற 4000 பேராவது நம்மளை பார்த்து சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் அப்படிங்கிற ரீசனுக்காக நான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி எடுத்து கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் என்னடானா நான் 4 சீரீஸ் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா நான் இதுக்காகவே நான் உட்கார முடியாது. 4 சீரீஸ்க்காகவே எனக்கும் ஃபேமிலி இருக்கலாம், என் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸை நான் பார்க்கணும்ல, என் குழந்தை குட்டிங்களையும் நான் பார்க்கணும் இல்லையா? 4 சீரீஸ் கொடுக்குறேன் அப்படின்றதுனால நான் ரெகுலராக வீடியோ மட்டுமே நான் கொடுத்துட்ருக்க முடியாது இல்லைங்களா? டெய்லியும் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கணும். நான் டெய்லி வீடியோ கொடுத்துட்டு தானே இருக்கேன். டெய்லியும் என்னால் முடிஞ்சதை வீடியோ கொடுத்துருக்கேன். வீடியோவே கொடுக்கல, நான் லீவ் விட்டுட்டேன்னு நீங்கள் சொன்னால் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். டெய்லியும் கம்பல்சரி ஒரு வீடியோ நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். நான்
அப்படி இருந்தும் எனக்கு இப்படி தான் கமெண்ட் போடுவீங்கன்னா எனக்கு புரியல டியர்ஸ். நான் 4 சீரீஸ் கொடுக்குறேன்னா என்னோட சிச்சுவேஷன் காரணமாக நான் 4 சீரீஸ் கொண்டு வந்திருக்கேன். நான் எப்போவுமே 2 சீரீஸ் கொடுக்குற ஆள் தான். ஒரு சில காரணங்களுக்காக, நம்ம எல்லா காரணத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. ஒரு சில காரணங்களுக்காக தான் இன்னும் நான் 2 எபிசோட எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். நான் அந்த காரணமும் உங்களுக்கு சொன்னேன். முறைமாமன் ஏன் நான் இப்போ கொடுக்குறேன், ஏன்னா சேனல் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, சரி அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கொடுத்து விடுவோம், ஆனால் விட்டு தான் கொடுப்பேங்கிறதையும் சொல்லிட்டு தான் நான் கொடுத்துட்ருக்கேன். நான் மறுபடியும் நான் கமெண்ட்டில் இப்படி தான் கேட்பேன்னா எப்படி? இத்தனைக்கும் நான் நேற்றே வந்து சொன்னேன், ஆரம் சீரீஸ்லாம் என்னால் அதர் சீரீஸ் கவர் பண்ண முடியாததுக்கு ரீசன் இந்த ஆரம் சீரீஸோட மேரேஜ் எபிசோட் போயிட்டுருக்கு, அதனால தான் என்னால் அதர் சீரீஸ் வந்து கவர் பண்ண முடியலன்னுட்டு. அப்படி இருந்தும் எனக்கு இப்படி ஒரு கமெண்ட் போடுறீங்க டியர்ஸ். எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே டியர்ஸ். சிஸ்டர், உங்களுக்கு வந்து ஸ்டோரி பிடிக்கலன்னா, இது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது, இந்த கமெண்ட் போட்டு அந்த சிஸ்டருக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்டோரி பிடிக்கலாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதில் ஸ்டோரியே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சா அதையும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி என்னால் 4 சீரியஸை வந்து ரெகுலராலாம் கொடுக்க முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் எல்லாமே வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 2 நாளைக்கு ஒரு தடவை, இப்படி தான் என்னால் ஒரு சீரியஸும் கொடுக்க முடியும். ஓகேங்களா டியர்ஸ்? எனக்கு ரெகுலராக கொடுத்தாலும் பெருசாக வியூஸ்லாம் போகலை. நானும் கொடுத்துட்ருக்கேன். சரி, போகிற வியூஸ் வரைக்கும் போட்டு இந்த 3000 போகுதா அது வரைக்கும் போகட்டும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நான் கொடுத்துட்ருக்கேன். கெட்டிமலம் சீரியஸை முடிக்க போகிறேன் அப்படின்ற சுச்சுவேஷன்ஸ் தான் கொண்டு வந்தேன் நான். ஆனால் அதை முடிக்கிற மாதிரியான செக்மெண்ட்டே இல்லை, நிறைய இருக்குது. என்னால் வந்து அன்ப்ராப்பராக அதை வந்து முடிக்க முடியலை. ஒன்றுமே இல்லாமல் இன்கம்ப்ளீட் அதை எப்படி முடிக்க முடியும்? நான் ஒரு விஷயம் எடுத்தோம் அப்படின்னாக்கா அது ப்ராப்பராக முடிச்சு விடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். அதனால் அதை நான் ப்ராப்பராக தான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் நான். அதனால் நான் வந்து அந்த இவ்வளோ நாள் எபிசோட் ஆனாலும் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் கெட்டிமலம். அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி என்னால் வில்லியை கொடுக்காம, ரொமான்ஸ் கொடுக்காம, எனக்கு இப்படி தான் சிஸ்டர் வந்து ஸ்டோரி எடுக்க தெரியும், எனக்கு இப்படி தான் ஸ்டோரி எடுக்க தெரியும். ஓகேங்களா? ஸ்டோரி பிடிக்கலன்னு உங்களுக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா ஸ்கிப் பண்ணிவிடுங்க டியர்ஸ். ஓகேவா? பிடிச்சால் மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. ஓகே? உடனே நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கன்னுட்டு. அதனால தான் சொன்னோம் அப்படின்ட்டு. நீங்கள் ரெகுலர் கமெண்டராக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிற கமெண்ட்டை நான் ஏற்றுப்பேன். நான் நீங்கள் குறை சொல்கிறதுக்குன்னு மட்டுமே வரும்போது நான் எப்படி ஏற்றுக்கிறது? குறைக்காகனே நீங்கள் வரீங்கன்னும் போது நீங்கள் கமெண்ட்டே எனக்கு போட வேணாம் டியர்ஸ். ஓகே? ஓகே சிஸ்டர். ஓகே டியர்ஸ். என்னால் இப்படி தான் சீரீஸை கொண்டு போக முடியுது. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலை. ஒரு ஸ்டோரினா வில்லியை கொடுக்கணும், ரொமான்ஸ் கொடுக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் கொடுக்கணும், அப்புறம் லவ், எமோஷன், ஃபைட்டு, காமெடி, ஆக்ஷன்ஸ், இது எல்லாமே கலந்தது தான் ஒரு ஸ்டோரின்னு நான் நினைக்கிறேன். வேற ஈனு பல்ல காமிச்சிட்டு சிரிச்சிட்டு காமெடியாகவே கொண்டு போகிறது எனக்கு அந்த மாதிரி ஸ்டோரி எடுக்க தெரியல டியர்ஸ். ஓகேவா? உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா இல்லையான்னுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே டியர்ஸ்? ஓகேப்பா, இன்றைக்கான மேரேஜ் எபிசோடு எப்படி இருந்ததுன்னு அதையுமே கமெண்ட்டில் சொல்லிடுங்க டியர்ஸ். எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருப்பேன்னு உங்களுக்கு அதில் தெரியும், எவ்வளோ எடிட்டிங் இருந்திருக்கோன்ட்டு உங்களுக்கு அதில் தெரியும். ஓகே டியர்ஸ், பார்த்துட்டு சொல்லுங்கள் ராதே மனிதனோட மேரேஜ் எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். குறை சொல்லணும், அதாவது உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது பாதிலே ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஆரம்பத்தில் ஸ்கிப் பண்ணிவிடுங்க டியர்ஸ். அது எதுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம அந்த குறையான கமெண்ட்டை போடணும், அதனால தான். ஓகேங்களா? ஓகே டியர்ஸ். ராதாகிருஷ்ணோடைய கல்யாணத்தை பார்த்துருப்பீங்க. ஓகே, பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கண்டிப்பாக சொல்லிவிடுங்க டியர்ஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டியர்ஸ். மறக்காமல் லைக்கை போட்டுட்டு வீடியோ பாருங்கள். ஓகே டியர்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய அக்கா பொண்ணு காவியா, அவங்க 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களாமா. அவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் காவியா டியர். காவியா டியர், நீங்கள் இன்றைக்கி போல் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கா இந்த ஆன்ட்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே? ஓகேம்மா, பர்த்டே நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகே டியர்ஸ், நீங்களும் ராதே மனிதன் சீரீஸை பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே டியர்ஸ், பை டியர்ஸ். நாளைக்கு முறைமாமன் சீரீஸ் கொடுப்பேன். மற்ற சீரீஸ் வருமானு எனக்கு தெரியல. நாளைக்கு முறைமாமன் சீரீஸ் கொடுப்பேன். சண்டே வந்து லீவுப்பா, ஏன்னா கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் சண்டே லீவ் டியர்ஸ். ஓகே? ஓகேப்பா, பை டியர்ஸ்.